தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தருளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. எல்லாம் அல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்று சீரும் சிறப்புமாக சிவப்பணிகளை செய்து வருகின்ற இந்த கைலை அறக்கட்டளையில் பல்வேறு பாடத்திட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம். அதில் ஒன்று இந்த சைவ சித்தாந்த சுடர் என்பது. சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை பாமர மக்களும் பள்ளிக்கூட குழந்தைகளும் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு இதை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். 14 சாத்திர நூல்களிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே என்பது போல அதே நமச்சிவாயத்தை தான் இங்கே நாம் விளக்கி இருக்கின்றோம். வேற எக்ஸ்ட்ரா சிலபஸ் எதுவுமே சேர்க்கவில்லை. நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்துக்களில் அது எதை குறிக்கிறதுங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். அனைவரும் ஈவன் சித்தாந்த பேராசிரியர்கள் கூட இந்த நூலை பாராட்டுகிறார்கள். இவ்வளவு எளிமையாக சைவ சித்தாந்தத்தை கொடுக்க முடியுமா என்று. ஆக நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஒரு கருவி நம்ம கையில் கிடைச்சிருக்கிறத பயன்படுத்தி நீங்களும் பலனடையணும், மற்றவர்களுக்கும் இந்த பலனை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம சாப்பிட்டு வயிறு நரிச்சிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்னும் ஒரு ஜீவனுக்கு நம்ம அந்த உணவை கொடுக்கறதுல தான் நமக்கு புண்ணியம் நிறைய இருக்கு. ஆக இந்த சைவ சித்தாந்த சுடர் பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி இப்போ பேட்ச் 8 ஏப்ரல் 1 அட்மிஷன் போடுறோம். அதில் 8000 நபர்கள் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய பங்காக ஒரு 100 நபர்கள் அந்தந்த மாணவர்கள்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சரி நீ சேருங்க அப்படின்னா மட்டும் சேருங்க. ஏதோ நம்ம மொபைலில் இருக்கிற கான்டாக்ட் எல்லாம் ஆடுன்னு போட்டு ஆட் பண்ணிடாதீங்க. அவங்க சேர்ந்து ஒரு மாதத்தில் விலகிடுவாங்க. நமக்கு பேப்பர் ஒர்க்கு தான் அதிகமாகும். தலைவிலே நாம் பாடத்திற்குள் செல்லலாம். ஆணவ மல பிடியிலே கிடக்கின்ற இந்த உயிர்களை ஆணவ மலத்தை நீக்கி பேரானந்தத்தை வழங்குவதற்காக பெருமான் பல்வேறு பணிகளை செய்கின்றார். அதில் முதலிலே அவர் ஐந்தொழில் என்பது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது மறைத்தல் அல்லது அழித்தல். அடுத்ததாக மறைத்தல், அருளுதல். இந்த வரிசையில தான் சொல்லணும். நிறைய பேர் அருளுதல் மறைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தவறு. அது அருளிய பிறகு மறைத்தல் எதுக்கு பண்ணணும்? அருள்வதற்கு முன்னாடி தான் மறைத்தல் வரும். அது இந்த சீக்வன்ஸ் மாறாமல் சொல்லணும். எல்கேஜி, யுகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. அப்படி இறைவன் பல்வேறு பிறவிகளை நமக்கு கொடுத்து அதற்குண்டான பணியை அவனும் செய்து, நம்ம மட்டும் பிறக்கலை, நம்ம பிறக்கிறதுக்கான படைத்தலை அவன் செய்ய வேண்டும். பிரம்மாவை கொண்டு நம்மை காக்க வேண்டும், திருமாலை கொண்டு நம்மை ஒடுக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும், உருத்திரனை கொண்டு நம்மை மறைக்க வேண்டும், மகேஸ்வரனை கொண்டு நமக்கு அருள வேண்டும், சதாசிவத்தை கொண்டு என்று பல்வேறு ஒரு ஆக்டிங், டபுள் ஆக்டிங், ட்ரிபிள் ஆக்டிங், 4 ஆக்டிங், இது 5 ஆக்டிங் பண்றார். 5 வேடத்தில் நடிக்கிறார் பெருமான். அதெல்லாம் செய்கின்றதிலே உயிர்களுக்கு முதல்ல அவர் செய்கின்ற உபகாரம் தனு, கரண, புவன, போகம் என்ற 4 சொத்துக்களை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு எதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறோம்? வீடு, வாசல், காரு, பேங்க்ல பணம், செல்வாக்கு, படிப்பு, இதெல்லாம் நமக்கு சொத்துன்னு நினைக்கிறோம். உண்மையான சொத்து நமக்கு இறைவன் கொடுத்தது தனு, கரண, புவன, போகம். இதை கொண்டுதான் அறிவு விளக்கம் பெற முடியும். அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பின்னால, அப்போ அதை தூக்கி போடலாம். இப்போ அதை நாம் பேணி காத்து இந்த உயிருக்கு அறிவு விளக்கம் பெற வேண்டும். இந்த தனு, கரண, புவன, போகம் என்பதை 36 தத்துவங்கள் என்று சொல்லுவோம். தத்துவம் என்றால் கூகுளில் டிரான்ஸ்லேட் கேட்டிங்கன்னா அது ஃபிலாசபின்னு சொல்லும். அந்த ஃபிலாசபியில் இந்த தத்துவங்கள்ங்கிற வார்த்தை கருவிகள், ஒரு அக்சசரி, ஒரு ஐட்டம் அப்படின்னு அதை குறிக்கிறது. இப்போ ஒரு மொபைல்னு எடுத்தோம்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, கேமரா இருக்குது. அதுபோல் இந்த உடலிலே இந்த தனு, கரண, புவன, போகத்திலே அவர் நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, அதுக்கப்புறமா மாயை, அப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், அப்புறமா அந்த கரணங்களில் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் என்று 36 தத்துவங்களை நமக்கு வழங்குகின்றான் பெருமான். நம்ம எதுவுமே கேட்காம 36 உதவிகள் செய்தது சிவபெருமான். நம்ம 100 தடவை கேட்டாலும் நமக்கு உதவியே செய்யாமல் இருக்கிறது நம்ம சொந்தக்காரங்க. இந்த சொந்தக்காரர்கள் முக்கியமா அல்லது சிவபெருமான் முக்கியமா என்பதை நாம் தெரிந்து அதுபடி நாம் பற்ற வேண்டும். சிவபெருமான் தான் முக்கியம்னு தெரிஞ்சிச்சு நீ திரும்ப பழையபடியே தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிந்த பிறகு நாம் அதை பற்றி கொள்ள வேண்டும்.
சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்ற அடிப்படையில் இந்த 36 தத்துவங்களையும் இன்னும் ஒரு சப்டிவிஷன் எலிமெண்ட்ஸாக அதை பிரித்தோம் அப்படின்னா அதில் 60 தாத்வீகங்கள் வருதுன்னு பார்த்தோம். அது 60ம் என்னென்னங்கிற லிஸ்ட்டை போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். அதிலே 3 பூதங்களுக்கு உண்டான தாத்வீகங்கள் என்னென்னங்கிறதையும் படித்தோம். நிலம் என்கின்ற பூதத்தின் தாத்வீகங்கள் என்ன அப்படிங்கிறத படித்தோம். நிலம் அப்படின்ன உடனே மண் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நிலம்னா சாலிட், மலையும் நிலம் தான். அப்படி ஒன்னொன்னும் எது ஹார்டாக இருக்குதோ அதெல்லாம் நிலம். தண்ணி மாதிரி ஊற்றுனா என்ன சொல்கிறது, வலிஞ்சு ஓடாமல் அப்படியே நின்றுது அப்படின்னா அதுக்கு பேர் நிலம் அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையிலே எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் இந்த 5ம் நிலம் என்கின்ற பஞ்சபூதத்தின் கூறுகள் அல்லது காரியங்கள் அல்லது தாத்வீகங்கள். அது எழுதிக்கங்க. கூறுன்னு சொன்னாலும், காரியம் என்று சொன்னாலும், தாத்வீகம் என்று சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்ததாக நீர் என்கின்ற பூதம் ஒன்று இருக்கு. அந்த பூதம் நம்ம உடல்ல எப்படியெல்லாம் இருக்கு என்றால், சிறுநீர்ங்கிற வகையில நீர் திரவ பொருள் நம்ம உடம்புல இருக்கு. ரத்தம்ங்கிற வகையில திரவ பொருள் நம்ம உடம்புல இருக்கு. சுக்கிலமாக இருக்கிறது, வியர்வையாக இருக்கிறது, சிலேத்துமமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தீ என்றால் நெருப்பு, ஃபயர், சூடு, டெம்பரேச்சர் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இது உடம்புல, நம்ம உடம்புல இதயத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. பசி வயிறு பசிக்குது இல்லையா, அது ஒரு நெருப்பு மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. எதை போட்டாலும் அதை அப்படியே சாப்பிட்றது. அது கண்ணில் ஒரு வெப்பம் இருக்கிறது, உடல்ல ஒரு வெப்பம் இருக்கிறது, தலை சூடு, இப்படி 5 வகையாக வெப்பம் நமக்கு செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக வாயுவின் கூறுகள் 10. அதுதான் இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போறோம். 10 இந்த அலகு தச வாயுக்கள் என்று வைத்திருக்கின்றோம். தச என்பது வடமொழி வார்த்தை. தச என்றால் 10, தமிழிலே 10 என்ற பொருளை குறிக்கும். ஹிந்தியில ஏக்தோ தீன் சார் பாஞ்சே சாத் ஆட் நோ தஸ் என்று சொல்வார்கள் 10க்கு. தசம் என்றால் 10, தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது 10ஆல் வகுத்தா என்ன வருதோ அது. தச அவதாரம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லுவார். அது 10 அவதாரங்கள். தச என்பது 10 என்பதை குறிக்கும். தாச வேற, தச வேற. பின்னால ஒரு அழகுல தாச மார்க்கம்னு படிக்க போறோம். அங்க போய் தச மார்க்கம்னு சொல்றது, இங்க தாச வாயுக்கள்னு சொல்றது அப்படின்னு கூடாது. தச என்றால் 10, தாச என்றால் அடிமை, தாசன் என்று அடிமை என்று பொருள். அதனால ஒரு நெடில் வார்த்தை தா பெரிய தா போட்டோம்னா அர்த்தமே வேற. சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 11வது அழகாக நமசிவாய என்ற மந்திர சொல்லில் வரும் ம என்ற மாயையை பற்றி சிந்திப்போம். அழகு 10 பஞ்சபூதங்களின் தாத்வீகங்களில் நிலம் அதோடைய 5 கூறுகளையும், நீர் என்பதின் 5 கூறுகளையும், நெருப்பு என்பதின் 5 கூறுகளையும் பற்றி நாம் படித்து விட்டோம். இப்போது காற்று என்கின்ற பூதத்தின் 10 தாத்வீகங்களாகிய, முன்னாடி படித்த 3லையும் 5 இருந்தது, 3 5 15. இந்த வாயு மட்டும் 10 வகையாக பிரிகிறது. 10 தாத்வீகங்களாகிய தச வாயுக்கள் எனப்படும். வடமொழியிலே இதை பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற 10 வகையாக பெயரிட்டு அழைக்கிறார்கள். அதுக்கு சரி, இதெல்லாம் ஐயா இந்த உபானன், அபானன், குபானன்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது, பயமா இருக்கு என்று நினைத்தால், தமிழிலே அதுக்கு டிரான்ஸ்லேஷன் அது என்னன்னா, பிராணன் அங்க என்னென்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தமிழ்லையும் இங்க இருக்கு. அங்க பிராணன் முதல்ல என்ன குறிச்சிருக்குதோ இங்க அது உயிர் காற்று. அங்க அபானன் அப்படின்னு வருதுன்னா இங்க கழிவு காற்று. அங்க வியானன்னா தொழில் காற்று. அப்படி அங்க இருக்கிற வடமொழியும் இங்க இருக்கிற தமிழையும் நேருக்கு நேரா நீங்க அர்த்தம் கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்கு கடைசி காற்று தனஞ்சயன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இங்க தமிழ்ல வீங்கல் காற்றுன்னு சொல்றோம். ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவோம். அங்க என்ன 1ஆம் நம்பர்ல என்ன இருக்கோ அது இங்க 1ஆம் நம்பர், அடுத்து 2. அடுத்த எடிஷன் வரும்போது இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு சொல்கிறதுக்கு நம்ம சைவ சித்தாந்த சுடர் புக் எடிஷன் 2 அது வரும்போது இன்னும் இதை எளிமைப்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்ற சித்தர் பாடலின்படி நாம் சுவாசிக்கும் காற்றானது நம் உடம்பில் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை 10 விதமான காற்றுகளாக எப்படி இயங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். இது நமக்கு மிகவும் இன்றியமையாதது. ஏன்னா இந்த பாடம் அமெரிக்காவை பற்றின பாடம் கிடையாது, ரஷ்யாவை பற்றின பாடம் கிடையாது, நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையாங்கிற பாடம் கிடையாது.
நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய காற்று எப்படியெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறது, நமக்கும் அந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற காத்துக்கும் என்ன ரிலேஷன். வெளியில காத்து பார்க்குறோம், கடல்ல காத்து இருக்கு, மலையில காத்து இருக்கு, ஃபாரஸ்ட்ல காத்து இருக்கு, வீட்டுல காத்து இருக்கு. நம்ம உடம்புல காத்து எங்கெங்க இருக்கு, என்னென்ன பண்ணுது என்பதை தெரிந்து கொள்ள போகின்றோம். இது ரொம்ப அடிப்படை கல்வி. இதெல்லாம் தெரியாம இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டமே அப்படின்னு நம்ம வருத்தப்படணும். அந்த வருத்தத்தின் விளைவாக, வருத்தப்படுறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்றே. இத்தனை வருஷம் இது தெரியாம வாழ்ந்திருக்கிறேனே அப்படின்னு ரியலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 50% மார்க் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்? முன்னாடி மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் முட்டாள்தனம். ஆக ஏதாவது நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டும். காயமே இது பொய்யடா. காயம் என்றால் உடல். காயம்னா காயம் ஊண்டு கிடையாது, உடலைத்தான் காயம் என்று சொல்லுகின்றோம். காயமே இது பொய்யடா, இது பொய்யான உடல், இது வெறும் காற்றடைத்த பையடா. ஒரு காத்து பலூன் மாதிரி. இப்போ வெஹிக்கிள் எல்லாம் டியூப்னு சொல்றோம்ல, டியூபோட வேலை என்ன? காற்று அடிச்சு வச்சிருப்பாங்க, அதை பிடிச்சிக்கணும். அதுபோல் இந்த உடம்பும் ஒரு டியூப் மாதிரி தான். இப்போ டியூப்லெஸ் டயர் வந்திருக்கு, டியூப் மாதிரி தான் இதுவும். காற்று ஏற்றுனா ஏறி நிற்குது. ஆக வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு ஒரு பாடல் வரியில அதை சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் இதை அந்த சித்தர் பாடல் இங்கே குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த உடல் என்பது எல்லா இடங்களிலும் இந்த காற்றால் சூழப்பட்டிருக்கிறது. அடுத்த பேராகிராஃப் படிச்சிங்கன்னா தெரியும். நமது உடலில் மூச்சு காற்றானது. நம்ம உடம்புல நம்ம இந்த காற்று அப்படிங்கிறத எப்படி நம்ம உள்ள எடுத்துக்கிறோம்? உடம்புல சுவாசம் என்கின்ற ஒரு இது இந்த மூக்கு மூலமா எடுத்துக்கிறோம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுல இந்த காற்று என்பது ஊறு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. இந்த காற்று நம்ம உடம்புல எப்படி உள்ள போகுதுன்னாக்க, நம்ம மூக்கு வழியா அதை சுவாசம் பண்ணி எடுக்கிறோம். நமது உடலில் அது நமக்கு என்ன தெரியும் இது வரைக்கும் அப்படின்னா, அப்படின்னு சொல்லி மூச்சு இழுக்கிறோம். அந்த மூச்சு இழுக்கும் பொழுது காற்று எப்படி இருக்கோ அப்படிலாம் வருது. டஸ்ட் இருந்தா டஸ்டோட வருது, ஸ்மெல் இருந்தா ஸ்மெல், நல்ல ஸ்மெல் இருந்தா நல்ல ஸ்மெல்லோட வருது, பேட் ஸ்மெல் இருந்தா பேட் ஸ்மெல்லோட வருது. அந்த காத்துல பல வகையான வெரைட்டி இருக்கு. ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரோஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஏதோ காற்றுக்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து தான் உள்ள போகுது. அந்த காத்து உள்ள போறது இந்த 2 மூக்கு வழியா உள்ள போய் இது டியூப் வழியா இங்க லங்ஸுக்கு வருது. லங்ஸ் என்பது இடது லெஃப்ட் லங்ஸ், ரைட் லங்ஸ்ன்னு 2ஆ பிரிக்கலாம். இடது பக்கம், வலது பக்கம். அப்புறம் உயரத்துல அதை 3ஆ பிரிக்கலாம். அடிப்பாகம் ஒன்று, நடுப்பாகம் ஒன்று, மேல் பாகம் ஒன்று. லோயர் லோப் என்று சொல்வார்கள், மிடில் லோப், அப்பர் லோப் என்று பெயர். சென்டர்ல கோடு போட்டா இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம், இது லெஃப்ட் ரைட்டு. நடுவுல 2 கோடு போட்டோம் அப்படின்னாக்க லோயர், மிடில், அப்பர் என்று சொல்வார்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது என்ன ஆகுது? காற்று உள்ள போகும். உள்ள போற காற்று அது எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அது இதெல்லாம் உள்ள போயிருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிளட்ல கலந்துடக்கூடாது. அதனால இறைவன் லங்ஸ்ன்னு ஒன்று படைச்சு, அந்த லங்ஸுக்கு தெரியும் இது ஆக்சிஜன், இது கையில துரைசாமிக்கு தேவைப்படும், இது கார்பன் டை ஆக்சைடு, இது அவனை கொன்னுடும், அதனால இதை உள்ள அனுப்பக்கூடாது என்று உள்ள இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எனக்கு தெரியாது எது கார்பன் டை ஆக்சைடு, எது நைட்ரஜன், எது ஹைட்ரஜன். நான் ஒரு முனைவர், எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா இங்க இருக்கிற ஒரு உயிரற்ற பொருள், அறிவற்ற பொருள், சட பொருளாகி என்னுடைய லங்ஸ். ஆட்டுக்கறி எடுத்துட்டு சாப்பிடுறோம்ல, ஆட்டுக்கறி எடுக்கும்போது தொடக்கறி எடுக்கிறோம், குடல்னு எடுக்கிறோம். அதுபோல இந்த லங்ஸ் என்பது அது ஆக்சிஜன் மட்டும்தான் இவனுக்கு தேவை என்பதை தெரிந்து ஆக்சிஜனை மட்டும் பிரித்து அதை மட்டும் என்னுடைய ரத்தத்துக்கு அனுப்பிட்டு மற்றதெல்லாம் என்னுடைய வெளிமூச்சாக வெளியில் தள்ளுகிறது. ஜட பொருளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அறிவு பொருளாகிய முனைவராகிய எனக்கே தெரியல, நான் உள்ள இழுத்தது ஆக்சிஜனா ஹைட்ரஜனா, எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு ஹைட்ரஜன் ஒரு மண்ணும் தெரியல. அறிவு பொருளாகிய எனக்கு, ஆசிரியராகிய எனக்கே உள்ள போன காத்து என்ன காத்துன்னு தெரியல. ஆனா அறிவற்ற என்னுடைய லங்ஸ் அதை பிரிச்சு எடுக்குது அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருவன் அதை எடுக்க செய்ய வேண்டும், அப்படிதானே? ஒரு கார் ஓடுது அப்படின்னா என்ன, கார் அதுவா ஓடுமா? ஓடாது. உள்ள யாரோ டிரைவர் இருக்காங்கன்னு அர்த்தம். இது காமன் சென்ஸ். இது கார் போயிட்டு இருக்கு, லாரி போயிட்டு இருக்கு, ஃப்ளைட்டு போயிட்டு இருக்குன்னா யாரோ ஓட்டுறாங்கன்னு அர்த்தம்.
என்னுடைய லங்ஸ் இது கார்பன், இது ஆக்சைடு, இது டை ஆக்சைடு, இது மோனோ ஆக்சைடு, அதெல்லாம் பார்த்து பிரித்து எது எனக்கு வேண்டுமோ அதை கொடுத்துட்டு எனக்கு எதெல்லாம் வேண்டாமோ அது எப்படி அதுக்கு தெரியும்? எனக்கே தெரியல எனக்கு எது வேணும் வேண்டான்னு. எப்படி என்னுடைய லங்ஸுக்கு தெரியும்? இறைவன் உடனாயிருந்து அந்த லங்ஸுக்குள்ள போய் அந்த காத்தெல்லாம் அவனே பிரித்து அவனே இங்கே கொஞ்சம் தள்ளி அங்கே கொஞ்சம் தள்ளி அப்படிலாம் வேலை செய்யறான். நமக்கு வேலைக்காரனாக வேலை செய்கின்றான் சிவபெருமான். எப்படி ஒரு நாள் இந்த லங்ஸ் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே ஒரு மிராக்கிள். மனித உடல் என்பது ஒரு பெரிய ஒரு அதிசய கூட்டம். இது கண்ணை எடுத்தா அதுல பல அதிசயம் இருக்கு, காது எடுத்தா அதுல பல அதிசயம் இருக்கு, மூக்கு எடுத்தா அதுல அதிசயம் இருக்கு, நாக்கை எடுத்தா அதுல அதிசயம் இருக்கு, பல்ல எடுத்தா அதுல அதிசயம் இருக்கு, மூளையை எடுத்தா அதுல அதிசயம் இருக்கு, இதயத்தை எடுத்தா அதை விட அதிசயம் இருக்கு, நியூரோ சிஸ்டம்ஸ் எடுத்தோம்னா அதை விட அதிசயம் இருக்கு. எதை தொட்டாலும் அத்தனையும் அதிசயம் கண்டாமே, அதிசயம் கண்டாமே, அதிசயம் கண்டாமே. இப்ப நம்ம இது வரைக்கும் நினைச்சது இந்த காற்றுங்கிற பூதம் இது உள்ள இந்த இடத்துல உள்ள நுழையுது, இந்த இடத்தோட போயிட்டு ஃபில்டர் ஆகி திரும்ப வந்துருது. ஆக இதுக்கும் 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 தான் இந்த காத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் டாக்டருக்கும் தெரியும், சயின்டிஸ்டுக்கும் தெரியும். நம்மளும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த சைவ சித்தாந்த சீடர் படிக்கும் பொழுதுதான் தெரியுது இதுக்கும் இதுக்கும் மட்டும் இல்லை தம்பி, எல்லாமே அதுதான் செய்யுது. உள்ளங்காலிலிருந்து கால் வச்சிருக்கிறமே பாதத்துல உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த காற்று பரவிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு ஜானுக்கு கிடையாது. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? ஒரு ஜான் தானே இருக்கு, மேபி ஒரு 1.5 ஜான் இருக்கலாம். இதான் நம்ம ஏர் சிஸ்டம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை என்பதை இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். எவ்வளவு ஒரு உன்னதமான பாடம் பாருங்க. இத்தனை வருஷம் முடி கொட்டுறப்ப வரைக்கும் நான் படிக்காம இருந்திருக்கேன் இந்த பாடத்தை. சேம். நமது உடலில் மூச்சு காற்றானது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எனப்படும் மூக்கு, தொண்டை, நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்கள் மட்டுமே என்று எண்ணி இருக்கும் நமக்கு இதைவிட நுணுக்கமாக செயல்படும் தச வாயுக்கள் பற்றி அறியும் போது பிரமிப்பாக இருக்கிறது. படிக்க போறோம். 10 பேரா பிரிஞ்சு அந்த 10 பேரும் நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை. நேற்று இப்போ நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய விழா, ஐம்பெரும் விழா நடத்தினோம். அதில் ஒருத்தரும் ஒரு பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை அம்மா சாந்தி வரதராஜன் பண்ணுவாங்க, இந்த நிகழ்ச்சியை பொன்னம்மாளம்மா பண்ணுவாங்க, இதை கஸ்தூரி அம்மா பண்ணுவாங்க, இதை சிகப்பி அம்மா பண்ணுவாங்க, இதை தங்கமணி அம்மா பண்ணுவாங்க. அப்படி தனித்தனியாக பிரித்து அப்படி அப்புறம் சாப்பாட்டை இவர் பார்த்துக்குவாங்க, மண்டபத்தை இவங்க பார்த்துக்குவாங்க, கோவில் வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி ஒருத்தரும் வேலையை தனித்தனியாக பிரித்து பார்க்கும் பொழுதே அதை கோஆர்டினேட் பண்ண முடியல. நம்ம சொன்னது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. கடைசியாக சொல்லது அங்கே போய் சேரலை. அவங்க நினச்சது வேற, நம்ம நினச்சது வேற. நம்ம எல்லாம் கரெக்டாக நினச்சோம், ஆனால் அங்கே கோயிலில் அப்படி இடம் இல்லை, அப்படி கொடுக்கல, ஏதோ ஒரு குற்றங்கள் நடந்து விடுகிறது. ஆனால் இந்த காற்று இது உள்ளே போகிற ஒன்று 10 தனித்தனி ஆளாக பிரிஞ்சு நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணுன்னு அதுங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு அதுக்கு கொடுத்த வேலையை 100% கரெக்டாக பண்ணு. எப்படி பண்ண முடியும்? காற்றுக்கு உயிர் இருக்கா? காற்று சடப்பொருள் தானே. எப்படி அது பண்ணுது? அதுக்கு எது தெரியுது? எது தனஞ்சயன்னு அதுக்கு என்ன தெரியும்? இப்போ பாருங்க, இந்த பாடத்தை படிங்க. பாடத்தை படிச்சா கண்ணில் ஒட்டிக்கலாம் போல இருக்கு, அல்லது முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. இப்படி ஒரு அருமையான பாடம். தச வாயுக்களில் ஏற்படும் குறைபாடுகளை முத்திரைகள் மூலம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் அறிந்து கொண்டால் நமக்கு நாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம். முத்திரை வைத்தியம் என்று ஒரு துறை இருக்கிறது, பெரிய துறை அது. இருந்தாலும் அதுவும் காற்று சம்மந்தப்பட்டதா இருக்கிறதுனால அதை பற்றிய குறிப்பை இங்கே கொடுத்துருக்குறோம். சைவ சித்தாந்தம் அப்படின்னா ஏதோ முத்தி போனதுங்க, ரிட்டையர் ஆனதுங்க, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இங்கே கிளாஸுக்கு வர்றதுங்க படிக்கிற பாடம் இல்லை. எல்லோரும், எல்லா குழந்தைகளும், எல்லா மனிதரும், எல்லா சமயத்தினரும் இதை படிக்க வேண்டும். மூச்சு காற்று எப்படி வேலை செய்யுதுன்னு இஸ்லாமியராக இருந்தால் படிக்க வேண்டாமா? அவங்களுக்கு அதே மூச்சு தானே. கிறிஸ்தவராக இருந்தால் படிக்க வேண்டாமா? வேற சமணர் படிக்க வேண்டாமா? பௌத்தர் படிக்க வேண்டாமா? எல்லாருக்கும் இதெல்லாம் காமன். கும்பிடுற தெய்வத்தோட பேர் தான் வேற வேறையா இருக்குமே தவிர இது காமன். ஆக அனைத்து மக்களும் படிக்க வேண்டிய பாடம் இந்த பாடம். ஏதோ சைவம்னு போட்டிருக்கிறதுனால வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும் படிக்கணும் அப்படின்னோ, சைவம் என்றால் சிவம் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால சிவனடியார்கள் மட்டும் படிக்கணுமோ, அப்படி கிடையாது. அனைத்து உயிர்களும்,
6 அறிவு உடைய உயிர்கள், 5 அறிவு உடைய உயிர்கள் படிக்க முடிஞ்சா அதுவும் படிக்கலாம். குறைந்தபட்சம் 6 அறிவு உடைய மனிதர்கள் அனைத்து சமயத்தினரும் படிக்க வேண்டிய பாடம் இது. பியூர் சயின்ஸ், பியூர் ஃபேக்ட். அந்தந்த உடம்புல இருக்கிறத நம்ம பேசுறோம். அதனால இதுல கடவுளை நம்பாதவங்களும் இந்த பாடத்தை அவசியம் படிக்கணும். சரி, முத்திரை வைத்தியத்தின் அடிப்படை என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நமது உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. அது நம்ம முன்ன பாடத்திலே படிச்சிருக்கோம். அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல வெளியில என்ன இருக்கோ அதுதான் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலிலும் இருக்கிறது. வெளியில என்ன இருக்கு? நிலம் என்கின்ற திடத்தன்மை இருக்கிறது. என்னுடைய உடம்புலையும் அந்த திடத்தன்மை, எலும்பு, தோல் அப்படி இருக்கு. வெளியில நீர், இந்த கடல் நீர், குளத்து நீர், ஆற்று நீர், கிணத்து நீர் அப்படின்னு நீர் நிறைய இருக்கு. திரவ பொருள்கள் இருக்கிறது. பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் அப்படிலாம் இருக்கிறது. அது போல நம்ம உடம்புலையும் திரவம் இருக்கிறது. நெருப்பு என்ற டெம்பரேச்சர் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. மத்தியானம் இங்கே நமக்கு வெயில் கொளுத்துது, அமெரிக்காவில் கூலா இருக்கு. அங்கே வெயில் இருக்கும்போது இங்கே கூலா இருக்கு. அப்படி வேற வேற இடங்கள்ல வேற வேற டெம்பரேச்சர் ஒரே நேரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த உடம்புல ஒரு ஒரு இடத்துலையும் அதுக்கு உண்டான டெம்பரேச்சரை அதுவா பண்ணிக்க முடியாது. சிவபெருமான் உள்ள இருந்து அதெல்லாம் நமக்கு பண்ணி வைக்கிறாருன்றதை பார்த்தோம். ஆக இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5ம் தான் நம்ம உடல். உலகம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் நம்ம செய்யப்பட்டிருக்கிறோங்கிறத படித்தோம். ஒவ்வொரு பூதத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் ஸ்விட்ச் போல நமது கை விரல்கள் உள்ளன. இதுல நிறைய சயின்ஸ் இருக்கு. அக்யூ ப்ரெஷர் என்று ஒரு சயின்ஸ் இருக்கு. அக்யூ பஞ்சர் என்று ஒன்று சயின்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாயிண்ட்ஸ் வேற வேற. நீங்க அக்யூ ப்ரெஷர் படத்தை பார்த்துட்டு அக்யூ ப்ரெஷர்ல என்ன போட்டிருக்கோம்? இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணா காது நல்லா கேட்கும், இங்கே ப்ரெஸ் பண்ணா கண்ணு நல்லா தெரியும், இங்கே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும், இங்கே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்காது அப்படி சொல்லியிருக்கோம். அதுக்காக அக்யூ பஞ்சருங்கிறத ஊசியை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போய் குத்துனீங்கன்னா அது தவறாகி போயிடும். இது வேற டெக்னாலஜி, அது வேற டெக்னாலஜி. ஆக இதுல சுண்டு விரல், இந்த விரல் 5 விரல்கள்ல இந்த விரல் நீர் என்கின்ற பூதத்தை குறிக்கிறது. ரொம்ப அருமையான பாடம். இது நல்லா கவனிச்சுக்கங்க. இது சைவ சித்தாந்த பாடம் கிடையாது. இது உங்களுக்கு செல்ஃப் டாக்டர், ஹோம் டாக்டர், பாட்டி வைத்தியம் மாதிரி. இது இந்த 5 விரல்கள்ல வலது கையா இருந்தாலும் சரி, இடது கையாக இருந்தாலும் சரி, இந்த விரல்ல 5 விரல்களில் இந்த விரல் என்பது நீர் என்கின்ற பூதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்ச். இவர் தான் பாஸ் நீருக்கு. நம்ம உடம்புல நீரை குறைக்கணும் அப்படின்னாலும் இவரால் தான் குறைக்க முடியும். நம்ம உடம்புல நீரை கூட்டணும் அப்படின்னாலும் இவரால் தான் கூட்ட முடியும். இவரால் கூட்ட முடியும். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மந்திரம் மாதிரி இருக்கு, மேஜிக். இது தெரியாம எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய உடம்பு ட்ரையா இருக்கு, தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இல்லை அப்படின்னா இதை நீங்க இறுக்கி அமுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா உடம்புல என்ன சொல்றது, தாகம் எடுக்காது. உடம்புல நீரை அதுவே கிரியேட் பண்ணி நல்லா அமுக்கி பிடிச்சிடும். கொஞ்சம் கூட அதை வெளியில விடக்கூடாது. அதோட நுனி உள்ளப்பட்டிருக்க மாதிரியும் இந்த விரலால் அதை அமுக்கி பிடிச்சி மற்றதெல்லாம் மேலே தூக்கி வச்சோம் அப்படின்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உடம்புல அதுவே நீர் சுரந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆக இதை நம்ம எவ்வளோ தூரம் அமுக்குறோம், இப்படி பண்ணுறோமா இல்லை இப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நீரை கூட்டுறோமா குறைக்கிறோமா அப்படிங்கிறது இதன் மூலமே நம்ம செய்து கொள்ளலாம். ஆக இந்த சுண்டு விரல் என்பது உடலில் நீரை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் பயன்படுகின்ற ஸ்விட்ச். ஃபேன் ஓடுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு. தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அது போல் இந்த ஸ்விட்ச். காரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். அது ஹீட்டர், இந்த பக்கம் வச்சா ஹீட்டர், இந்த பக்கம் வச்சா கூலர். அதுபோல் இதை இப்படி வச்சா கூலர், இப்படி வச்சா ஹீட்டர். இது நீருக்கு உண்டானது. அடுத்ததாக இது 2வது விரல். இந்த விரல் மோதிர விரல் நிலத்தை குறிக்கிறது. நிலத்தை குறிக்கிறது. நடுவிரல் ஆகாயத்தை குறிக்கிறது. ஆகாயம்னா ஸ்பேஸ். ஆகாயம் அப்படின்னா மேல இருக்க ஆகாயம். இதுல எங்க இருக்கு ஆகாயம்? ஆகாயம் மீன்ஸ் வெற்றிடம். வெற்றிடத்தை தான் நம்ம ஆகாயம்னு சொல்றோம். ஆகாயம்னா ப்ளூ கலர்ல மேகம் அப்படி கிடையாது. வெற்றிடம், ஸ்பேஸ். ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸ்பேஸ்க்குள்ளதான் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. இதுதான் ஏகன் அநேகன், அணுவுக்கு அணுவாய், அண்டத்திற்கு அண்டமாய். இதெல்லாம் சிவபெருமானுடைய இயல்புகள். இந்த நடு விரல் ஆகாயத்தை குறிக்கிறது.
ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கிறது, கட்டை விரல் நெருப்பை குறிக்கிறது. உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, சூட்டை குறைக்கணும்னா கட்டை விரல உள்ள அமுக்கி பிடிச்சோம் அப்படின்னாக்க உடம்பு சூடு குறைஞ்சிட்டு, சூடு ஆக்கணும், ரொம்ப ரொம்ப இருக்கு சூடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. நம்ம ஆசிரியர் சிவப்பியாச்சி சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கு, ஏப்பம் வந்துகிட்டு இருக்கு, என்ன கொரட்டை விடுறோம், கொட்டாய் விடுறோம், அது மாதிரி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விரலில் சுவிட்ச் இருக்கு. எவ்வளோ ஒரு அழகா கொண்டு வந்து இப்படி கொடுத்துருக்கான் பாருங்க சிவபெருமான். எப்படி இது மாறாம உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான், அமெரிக்காவிலையும் அதுதான், ஆஸ்திரேலியாலையும் அதுதான். அந்த 5 விரல் இந்த தத்துவம் இன்டர்நேஷனல். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, சிவனடியாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனிதர்களுக்கும் இது அப்ளிகபிள். ஆக பின்னால் வரும் 10 வாயுக்களின் செயல்பாடுகளில் உங்கள் உடலில் எந்த வாயுவின் செயல்பாட்டில் குறை உள்ளதோ அதற்கான முத்திரையை பயிற்சி செய்வதன் மூலம் உடல் வியாதியை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. டேப்லெட்டு போட்டால் டேப்லெட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், அடிமையாகி விடுவோம். அது குடிகார மாதிரி. முதல்ல டேப்லெட் போட வேண்டிய அவசியம் வரும், அப்புறமா டேப்லெட்டை தொடர்ந்து போட சொல்லுவாங்க, அப்புறம் டேப்லெட் போடாமல் வாழவே முடியாது சொல்லிடுவாங்க. அப்புறம் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, ஏதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா, என்னாச்சு மாத்திரை எப்போதும் சாப்பிடுவாரு, இன்னைக்கு மாத்திரையை சாப்பிட விட்டுட்டாரு, அதனால மயக்கம் போட்டுட்டாரு. மயக்கம் போட்டாருன்னு தான் மாத்திரை கொடுத்தாங்க. இன்னைக்கு மயக்கம் எதுக்குடானா அந்த மாத்திரையை சாப்பிடாததுனால மயக்கம் போட்டாருன்னு சொல்றாங்க. இதுதான் அலோபதியோடைய சைடு எஃபெக்ட். வயிறு வலிக்காக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாரு, இப்போ வயிறு வலி ஏன் வருது? மாத்திரை சாப்பிடாததுனால வயிறு வலி வருது. ஒண்ணு, மாத்திரை சாப்பிட்டதுனால வயிறு வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இதயத்துக்கு மாத்திரை சாப்பிட்டா அது கேஸ் ட்ரபிள் ஆகும், கேஸ் ட்ரபிளுக்கு மாத்திரை சாப்பிட்டா அது யூரின் ட்ரபிள், கிட்னியை போய் அடைக்கும், கிட்னிக்கு மாத்திரை கொடுத்தாக்க அது கண்ணோட திரையை இது பண்ணும். எங்கேயாவது ஒரு இடத்துல சைடு எஃபெக்ட் பண்ணாத மாத்திரை மருந்துகளே அலோபதியில கிடையாது. அப்படி இருந்ததுன்னா அவங்க அதிலே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. எம்ஆர்பின்னு போடுறதுக்கு பதிலாக என்ன போடுவாங்க, நோ சைடு எஃபெக்ட் அப்படின்னு போடுவாங்க. ஏதாவது ஒரு அலோபதி மெடிசின்ல மாத்திரை, மருந்து, பவுடர், கேப்சூல், சிரப் எதுலையாவது நோ சைடு எஃபெக்ட் அப்படின்னு போட சொல்லுங்க பார்க்கலாம். போட மாட்டேன். அதுதான் நம்ம நாட்டில் என்ன சொல்றோம், அதான் மெயின் மெடிசின். நோ சைடு எஃபெக்ட்னு பிரிண்ட் பண்ணி ஆயுர்வேதால கொடுக்குறாங்க மாத்திரை, இதை குடிங்க நோ சைடு எஃபெக்ட்னு கொடுக்குறாங்க. அதை நம்ம பேர் என்ன வச்சிருக்கோம், அது ஆல்டர்னேட் மெடிசின், சப்ஸ்டியூட் மெடிசின் வச்சிருக்கோம். சேம் 10 வாயுக்களை பற்றியும் அதனுடைய முத்திரைகளை பற்றியும் நம்ம ஓரளவு தெரிந்து கொள்வோம். இப்போ நம்ம படிக்கிற அந்த முத்திரை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிப்படை, இது ஃபைனல் கிடையாது. இது ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சுடரை ஏற்றி வைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அந்த சுடரை எண்ணெய் ஊற்றி பெரிய திரி போட்டு பல சுடராக்கி பிரகாசமாக இந்த முத்திரை வைத்தியத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். கைலை அறக்கட்டளையில் ஏற்கனவே இந்த முத்திரையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 35 பேர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்ச்ல ஒரு 100 பேர் பயிற்சி எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்குள்ள 200 ஆசிரியர்கள் கைலை அறக்கட்டளையில் வகுப்பு நடத்துறதுக்கு ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு 200-300 ஆசிரியர்களை நம்ம உருவாக்க போகிறோம் இந்த பாடத்தில். இப்போ அந்த 10 வாயுக்கள் முதல்ல என்னென்னு பார்ப்போம். முதல் வாயு பிராணன் அல்லது சுவாச காற்று அல்லது உயிர் காற்று, இது எல்லாமே ஒன்று தான். 10 வாயுக்கள் என்னென்ன பேர் சொல்லுங்க, பிராணன், சுவாச காற்று, உயிர் காற்று, அப்படிலாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாம் ஒன்று தான். பிராணன்னு சொன்னாலும் சுவாச காற்றுனாலும் உயிர் காற்றுனாலும் ஒன்று தான். ஐயா ஏன் இவ்வளோ கொடுத்து குழப்புறீங்க அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு நூலில் வந்து அவங்க உயிர் காற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஐயோ ஐயா கொடுத்த லிஸ்ட்ல உயிர் காற்று வரவே இல்லையே, இப்போ 10 தசவாயு இல்லையோ, 10 இல்லையோ, 11 வாயு இருக்கோ அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது, குழப்பக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது எல்லாமே சேம்னு அர்த்தம். இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று. உயிர் வந்து நம்ம பார்த்தோம் நனவு நிலையில இங்க மையம் கொண்டிருக்கும், கொஞ்சம் கனவு அரை தூக்கத்துல இருக்கும்போது உயிர் இங்க இருக்கும், நல்லா தூங்கும்போது இதயத்துல இருக்கும், நல்லா ஆழ்ந்த உறக்கம், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கத்துல தொப்புள் பகுதியில நிற்கும். உயிர் படங்கள் என்று சொல்லும்போது மூலாதாரத்துக்கு போகும். திடீர்னு யாராவது தட்டி விட்டு இல்ல அலாரம் அடிச்சு
இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துல சத்தம் கேட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப டக் 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 மேலே ஏறி இங்க வந்து நின்றோம். என்னாச்சு, மணி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம மூளை வேலை செய்யும். ஆக மேல இருந்து கீழே இறக்கணும், கீழே இருந்து மேலே ஏத்தணும். யார் இறக்குவா? என் மனைவியா? என் பேரனா? எவனாலையும் இதை செய்ய முடியாது, சிவபெருமானை தவிர. எப்ப இறக்கணுமோ அப்ப இறக்கணும், எப்ப ஏத்தணுமோ அப்ப ஏத்தணும். இத காசு பணம் இல்லாம, கூலி இல்லாம இலவசமா இறைவன் செய்யறான். அந்த இறைவனுடைய பெயர் நமச்சிவாய. அவன் பேரை சொல்லுங்கன்னு சொல்றான், வேற ஒண்ணும் சொல்லல. உங்களுடைய உற்ற உறவு எதுவோ அந்த உறவுல ஒரு உறவும் இந்த வேலையை செய்ய முடியாது. உங்க கணவன் இதை செய்ய முடியாது, மனைவி இதை செய்ய முடியாது, பெற்றோர் செய்ய முடியாது, பிள்ளைகள் செய்யாது, பேர பிள்ளைகள் செய்யாது, உங்க நண்பர்கள், தோழன், தோழி, உற்றார், உறவினர் எவரும் இந்த பணியை செய்ய முடியாது, சிவபெருமானை தவிர. நம்மளாவும் செய்து கொள்ள முடியாது. தானியங்கி இதெல்லாம் தானியங்கி எப்படி அதுவே இயங்குது, எப்ப அது ஏறுது, எப்ப இறக்கணும் எப்ப ஏத்தணும்னு யாருக்கு தெரியும்? இப்போ நமக்கு தேசிய கொடி ஏற்றினா காலையில் ஏற்றணும், சாயங்காலம் இறக்கணும். கவர்மெண்ட்ல ரூல் போட்டு பயிற்சி கொடுத்து சொல்றாங்க. அப்படியும் பாதி பேருக்கு பண்ண தெரியல, பண்றதில்லை. ஆனா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ நம்ம இப்போ வகுப்பு நடத்திக்கிட்டே இருக்கோம் அது அப்படிங்கிறோம். அப்போ என்னாச்சு, நார்மல் நிலையில இருந்து சில 15 கருவிகள் மறைக்கப்பட்டுருச்சு. 15 கருவி வேலை செய்யல. கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, மூக்கு வேலை செய்யல, நாக்கு வேலை செய்யல, அது மாதிரி அது எதுவுமே வேலை செய்யல. அப்புறம் அப்படின்னு எழுந்திருக்கிறோம், உடனே எல்லாம் வேலை செய்யுது. எப்படி இது நடக்குது? திடீர்னு லைட்டை போடுறாங்க, ஃபேனை போடுறாங்க, அப்புறம் திடீர்னு ஆஃப் பண்றாங்க. யார் பண்ணுவாங்க? என் மனைவியா? போடான்றோம். வேற வேலை இல்லை உனக்கு, சுவிட்ச் போடுறது, சுவிட்ச் ஆன் பண்றது, ஆஃப் பண்றதுதான் வேலையா எனக்கு சொல்லிடுவாங்க. சிவபெருமான் செய்வான் வேலைக்காரன் மாதிரி. இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று. உயிரை உடம்புக்குள்ள மூவ் பண்றது, உயிரை உடம்பை விட்டு வெளியில அனுப்புறது, உயிர்னாலும் பிராணனாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி செயல்படக்கூடிய காற்று. இது மேல் நோக்கி இயங்கும் காற்று. இதோடைய நார்மலா இதை விட்டா மேல தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டிய காற்று, ஃபோர்ஸ், மேல கொண்டு போற ஃபோர்ஸ். மற்ற 9 வகை வாயுக்களுக்கும் வாயுக்கா தானே இருக்கு, இல்லை அதில் ஒரு புள்ளி இருக்கா பாருங்க. புள்ளி இருந்தால் எனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுங்க, அடுத்த கரெக்ஷன்ல பண்ணிடலாம். என் புக்கில் வாயுக்கு மேலே ஒரு பிளாக் டாட் தெரியுது. உங்க புக்கில் அப்படி இருந்தால் எனக்கு அப்புறம் தெரியப்படுத்துங்க. வாயுக்களுக்கும் இதுதான் மூலம். பின்னாடி நம்ம படிக்க போற 9 வகையான காற்றுகளுக்கும் இதுதான் மாஸ்டர். இவர் சொல்றபடிதான். அப்ப சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்றபடிதான் எல்லா சிங்கமும் நகரும். அது போல இவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் மற்ற வாயுக்களும் நகரும். இதன் இருப்பிடம் இதய பகுதி எனப்படும் அநாகதம் அப்படிங்கிற சக்கரத்துல தான் இது ஜென்ரலா இருக்கும். இந்த பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு பிராணம் போகுது, எனக்கு பிராணம் போகுது, பிராணம் போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப நொந்து போய் இருக்கும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிராணன் உயிரை விட்டு, உடலை விட்டு போகுது, அதான் என்னுடைய உயிர் போகுது. உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு என் உயிர் போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பிராணம் போகுது, என் பிராணனை எடுக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காற்றின் முக்கிய வேலைகள் பசி, தாகம் ஆகியவற்றை ஏற்படுத்துவது. உடலுக்கு செயல்படுவதற்கு, இந்த உடல் நிலைத்து நிற்பதற்கு இதுக்கு அன்னம் தேவை, ஆகாரம் தேவை. அந்த ஆகாரம் பல வகையில். ஆகாரம் அப்படின்னோடனே நமக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகாரங்கிறது உணவு மூலமாகவும் நம்ம உடம்புக்கு ஆகாரம், அதுவும் எனர்ஜி, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தூங்குறது கூட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சந்தோஷமா இருக்கிறது கூட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, நல்ல காற்றை சுவாசிக்கிறது கூட சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நல்ல காற்று சுவாசிக்கிட்டு இருந்தாக்க சாப்பாட்டுக்கு கூட தேவையில்லை, பசிக்காது. காற்று சரியான காற்றை சுவாசிக்கலைன்னாக்க எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் அது தாங்காது. ஆக இந்த பசி, தாகம் இதை ஏற்படுத்துவதும் இந்த பிராணனுடைய வேலை. ஏன்னா அது புதிய உணவை நம்ம சாப்பிடணும். காலையில் சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப பசிக்குது. மதியானம் சாப்பிட்டோம், திரும்ப நைட்டு சாப்பிட்றோம். நேற்று அப்படித்தான் சாப்பிட்டோம், முந்தா நாள் அப்படிதான் சாப்பிட்டோம், போன வாரம் அப்படி சாப்பிட்டோம், போன மாதம் அப்படி சாப்பிட்டோம், போன வருஷம் அப்படி சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எதையாவது ஒன்று போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். மாடு எப்படி அரைக்குதோ அது போல் நம்மளும் அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காரியத்தை நமக்கு செய்ய வைக்கிறது. நமக்கு பசியே இல்லை அப்படின்னாக்க சாப்பிட மாட்டோம். அப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி கிடைக்கலன்னாக்க நம்ம செய்ய வேண்டிய ஆணவ மலத்தை நம்ம நீக்க முடியாது.
அதனால இறைவன் பசியை அவனே உண்டு பண்ணி, தாகத்தை அவனே உண்டு பண்ணி, இந்த பிராணன் மூலமா அதை கண்ட்ரோல் பண்றான். மூளையை செயல்பட வைப்பது அதுவும் இதோடைய வேலை. இது வாசி யோகத்திற்கு மிகவும் முக்கியமானது. நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பிராணாயாமம், பிரத்யாகாரம் அதெல்லாம் வரும் பொழுது அதில் வாசி யோகம், வாசிய தலையில வாசி 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 வா சிவா 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 சிவான்னு சொல்றதும் வாசின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். இந்த சிவ யோகத்திற்கும் காற்றாக நம்ம பார்க்குற இந்த வாசி யோகத்திற்கும் இந்த பிராணங்கிற காற்று மிகவும் முக்கியமானது. அப்போ எவ்வளோ பெரிய இது பாருங்க, உயிரோட கலந்து செயல்பட்டு உயிரையே மேலே கீழையும் லெஃப்ட் ரைட் சென்டருக்கெல்லாம் நகர்த்தக்கூடியது இந்த இந்த காற்று பிராணன். இது பொதுவாக இதோட இயல்பு மேல் நோக்கி ரைஸ் பண்ணுறது இதோடைய இயல்பு, கீழே இருந்து மேலே கொண்டு வர்றது இதோட இயல்பு. உடம்புல பசி எடுக்கிறதுக்கும் உடம்புல தாகம் திரவ பொருளை உள்கொள்வதற்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும்போது யாராவது சாதம் சாப்பிட்றோமா? இல்லை, ஏதோ குடிக்கிறோம், திரவ பொருளை குடிக்கிறோம். இப்போ அதுக்கு வேற ஒரு தேவையை உண்டு பண்ணணும். திரவ பொருள் உள்ள வேணும்னா அதுக்கு தாகத்தை கொடுக்கணும். சாலிட நமக்கு எனர்ஜி வேண்டும் அப்படின்னா அதுக்கு வயிற்றுல பசியை கொடுக்கணும். எப்படி வயிற்றுக்கு எப்படி தெரியும் பசிக்கணும்னு? எப்படி தெரியும்? ஐயோ கைலை துரைசாமிக்கு எனர்ஜி தேவைப்படுது, எனர்ஜி தேவைக்குன்னா அவனுக்கு சாப்பாடை உள்ள தள்ளணும், சாப்பாடை அவன் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு பசியை கொடுக்கணும். வயிறுக்கு எப்படிமா தெரியும்? சிவபெருமான் செய்ய. என் வயிறுக்கும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ தெரிஞ்சவன் எவனோ ஒருத்தன் அதை பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சா சிவபெருமான். பிராண முத்திரை கட்டை விரல் நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகள் தொடுமாறு வைக்க வேண்டும். ரொம்ப எளிமையான முத்திரை. இப்போ நம்ம சொல்ல போகிற முத்திரைகள்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேனே தவிர இதுவே முடிவு கிடையாது. எல்லா வியாதிகளுக்கும் இதுலேயே ஐயா கேன்சருக்கு என்ன முத்திரை பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. ஒரு அடிப்படையை நான் பண்ணி காமிக்கிறேன், இது போலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிப்படையை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த விரல்கள் இப்போ நம்ம சொல்ல போகிற முத்திரைகள் எல்லாம் இந்த விரலில் ஜோடி ஜோடியாக நம்ம மடக்க போகிறோம். முதல் வாயு அது பிராணவாயு. அதுக்கு என்ன முத்திரைன்னா சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல், இது ரெண்டையும் இந்த கட்டை விரல் நுனியோட இப்படி சேர்த்து வைக்கணும். இதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, அதனால இது சும்மா மேலே வச்சிடறோம். இது ரெண்டும் இப்படி பட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படியா 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 அப்படியெல்லாம் இல்லை, நுனியோட நுனி, எல்லா நுனியும் ஒன்றா நிற்கும். 3 திருசங்கு திருவேணி சங்கமம், முக்கொம்பு, முக்கூடல் அப்படிங்கிற மாதிரி 2வது விரலும் 3வது விரலும், மற்ற 2ம் ஃப்ரீ. அடுத்த முத்திரை நம்ம படிக்க போகிறதுக்கு 3வது விரலும் 4வது விரல், அவ்வளோதான். அடுத்த முத்திரை நம்ம படிக்க போகிறோம், அதே 3-4 விரல் தான். இப்படி இருந்ததுக்கு பதிலாக அந்த 3வது விரல் கீழே இருந்தவர் மேலே ஏறி இருப்பார். அப்புறம் கடைசி முத்திரை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும், அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டை விரல் நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனியை தொடுமாறு வைக்க வேண்டும். இப்படி வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்? நமக்கு மூச்சு காற்று கண்ணா பின்னான்னு சுவாசம் இல்லாமல் நேர் வகையில் சுவாசம் நடக்க முடியும். மூளை நல்லா செயல்படும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஞாபக சக்தி நல்லா வரும், நல்ல பசி எடுக்க வேண்டிய நேரத்தில் பசி எடுக்கும், தாகம் எடுக்க வேண்டிய நேரத்தில் தாகம் எடுக்கும். அதிகமான பசி எடுக்காது, குறைவான பசியும் எடுக்காது. நம்ம உடம்புக்கு இன்னைக்கு இந்த வேலைக்கு எவ்வளவு தேவை என்பதை இறைவன் பார்த்து அதை நமக்கு கரெக்டாக ஊட்டுவார். இதில் ஏதாவது நம்மளா எடுத்துக்கிட்டோம், இறைவன் என்ன சொல்றாரு? சாத்விக உணவு சாப்பிடுன்னு சொல்றாரு. நம்ம என்ன சாப்பிட்றோம்? ஆட்டுக்கறியும் சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகும்? மாறி போயிடும். இப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? சரிவா சாப்பிட்டுக்க, அவ்வளோதானே, சாப்பிட்டா அதுக்கு உண்டானதை நீ அனுபவிச்சுக்க, கணக்கில் எழுதிக்கிற, ஓகே ஓ அவ்வளோதான். அவருக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. அடுத்த வாரமே முத்தி கொடுக்கணும் லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது, அவசரமும் அவருக்கு கிடையாது. அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்பாங்க. அதனால பெருமான் கணக்கில் எழுதிட்டு விட்டுருவார், எதை வேணாலும் செய்ய அப்படின்ட்டு. அடுத்து 2வது காற்று அபானன் அல்லது மலக்காற்று அல்லது கழிவு காற்று. அல்லதுங்கிறத ஒரு பிராக்கெட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு பேரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போறோம். இது கீழ் நோக்கி அழுத்தும் காற்று. அது இப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம பலூன் இருக்குல்ல, பலூனை ஊதி வச்சிங்க அப்படின்னா அங்கேயே நிற்கும். ஒருவேளை டேபிள்ல இருந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா கீழே விழும் தரையில்.
அதே நைட்ரஜன் கேஸ் அது உள்ள அதே பலூன்ல நைட்ரஜனை ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா அது பறந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ ஹைட்ரஜன்னா கீழே வரணும், நைட்ரஜன் தான் மேலே போகணும். அப்படி இந்த பிராணன் என்பது மேல் நோக்கி போகக்கூடிய காற்று, அபானன் என்பது கீழ் நோக்கி பிரஸ் பண்ணக்கூடிய காற்று. இறைவன் எவ்வளோ யோசிச்சிருக்கான். அவன் பெரிய தவம் செஞ்சுதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறான். நம்ம உடல்ல மேல ரைஸ் ஆக வேண்டிய காரியங்கள் சிலவை இருக்கின்றன. எல்லாத்தையும் மேல ஏத்திட்டான் அப்படின்னா மோஷன்லாம் வாய் வழியா வந்துடும். இறைவன் கீழே போக வேண்டியதுக்கு தனியாகவும் அதுக்கு தனி காற்றையும், மேல தள்ள வேண்டியதுக்கு தனி காற்றையும், வெளியில தள்ளுறதுக்கு தனி காற்றையும், உள்ள இழுக்கிறதுக்கு தனி காற்றையும், உயிரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு காற்றையும், உயிரை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு காற்றையும், எல்லா ஓட்டையெல்லாம் நல்லா விரிஞ்சு நல்லா பணி செய்யறதுக்கு ஒரு காற்றையும், எல்லாம் தேவைப்படாத நேரத்துல அடைக்கிறதுக்கு ஒரு காற்றையும், அப்படி 10 காற்றுகளை படைச்சிருக்காங்க. இது தெரியாம இத்தனை வருஷம் வேற எல்லாமோ தெரியும். எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பேச சொல்லுங்க, 1 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு. ஆனா இந்த 10 காற்று என்ன பண்ணுது தெரியாது. சைவ சித்தாந்த சுடர் படிச்சதுனால ஓரளவு தெரியுது. இல்லைன்னா இந்த வயசுலயும் எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும். கீழ் நோக்கி அழுத்தும் காற்று இது நமது உடலில் உண்டாகும் கழிவுகளான மலம், சிறுநீர், திடக்கழிவு, நீர்க்கழிவு இவையெல்லாம் அழுத்தம் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும். இது தள்ளலைன்னா மோஷன் போகாது. நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஜென்ஸ் நிறைய பேர் மோஷன் போகாது. சில பேருக்கு டீ குடிச்சாதான் மோஷன் போகும். ஃபர்ஸ்ட் டீ இது குடிச்சாதான் பாத்ரூம் போகும். அதுக்காகவே உட்காந்து 8 மணி ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் சரி, மோஷன் வராது. டீ குடிச்சாதான் வரும். ஆண்களுக்கு சில பேருக்கு சிகரெட் குடிச்சாதான் மோஷன் வரும். ஏன் இந்த அபானன்கிற காற்றை அவங்க ஆக்டிவேட் பண்ணல? 2வது விரலையும் 3வது விரலையும் ஒன்னா வச்சுக்கிட்டு பேசாம இருந்தா போறோம். சிகரெட் குடிக்க வேண்டாம், டீ குடிக்க வேண்டாம். காலையில 4 மணி 4:30 மணிக்கு மோஷன் அதுவே நமக்கு என்ன அடையாளம் கொடுத்து நம்மளை அதுவே எழுப்பி விட்டு சும்மா அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா வேற ஒன்றும் கம்ப சுத்திரம் எல்லாம் பண்ண வேண்டாம், ராக்கெட் எல்லாம் விட வேண்டாம். சும்மா நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி இந்த கையில அப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கிடையாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லைன்னா இன்னும் ஒரு 15 வியாதி நமக்கு கிடையாது. பைல்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய ப்ராப்ளம் அதுல இருந்து வரக்கூடியது. சும்மா இப்போ சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு நடத்துறாங்களா ஐயா, கைலி துரைசாமி இது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கா, சும்மா கையை அப்படி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. வீடியோல அவர் சொன்ன பாடம் நமக்கு புரியுதோ புரியலையோ, மோஷன் ஃப்ரீயா போகும். அவ்வளவு. வயதானவங்கள்ட்ட போயிட்டு, ரொம்ப வயதானவங்க 80 வயசு அது மாதிரி இருக்கிற பெரியவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேளுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஆசை? அவர் ஒரு வயசுலயே நமக்கு ஆசைகள் மாறுது இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பொம்மை வாங்கி தரணும், பொம்மை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் ஒரு டீனேஜ் வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், லவ் சிம்பிள் போடணும், லவ் பாட்டு பாடணும், லவ் படம் பார்க்கணும், லவ் பண்ணணும், ஐ லவ் யூ சொல்லணும்னு அப்படி ஆசைப்பட்டோம். அப்புறம் திருமணமான காலத்துல நமக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், இந்த உறவு வேணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் ஒரு காலத்துல நமக்கு நிலையான பொருள்கள் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கி போடணும், பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும், பிக்சட் டெபாசிட் பண்ணணும், தங்கம் கொஞ்சம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சோம். அப்புறம் பேர பிள்ளைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சோம். அப்புறம் கடைசியா உங்களுக்கு இப்ப என்ன ஆசைன்னு உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே பதில், எனக்கு மோஷன் ஃப்ரீயா போகணும்னு சொல்லுவாங்க. ஆக ஆக 10 வயது, 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயது, 60 வயதுல எல்லாம் ஆசைகள் வேற வேறையா இருக்கு. வயதான தாத்தா பாட்டி கிட்ட இப்ப உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, நாளைக்கு எனக்கு மோஷன் போகணும் அப்படிதான் சொல்லுவேன். வேற ஒரு ஆசையும் அட கடவுளே, நீ ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்ன, இன்ஜினியர் ஆகணும்னு சொன்ன, எம்எல்ஏ ஆகணும்னு சொன்ன, எம்பி ஆகணும்னு, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு, வீடு கட்டணும்னு, மாளிகை கட்டணும்னு, காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு, இப்ப கேட்டாக்க நாளைக்கு மோஷன் போகுமான்னு தெரியல, போகணும். அதுதான் நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன், மோஷன் ஃப்ரீயா போகணும். அப்படியே சுத்தி நம்ம ஆசைகள் எல்லாம் கடைசியா மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு வந்து நிற்கும். 2 விரலை ஒன்னா வச்சுக்கிட்டு இருந்தா பாபா படத்துல பாபா முத்திரைன்னு பேர். 2 மான் முத்திரை. இது மான் நிக்கிற மாதிரி இருக்கும். சைடுல இப்படி லைட்டுக்கு முன்னாடி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா மான் நிக்கிற மாதிரி. இப்படி வச்சாக்க
வயதானவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, மோஷன் ப்ராப்ளம் வராது. யூரினரி ப்ராப்ளம் வராது. யூரினரி ட்ராக்ல பெரியவங்களுக்கெல்லாம் யூரின் போகணும்னு தோணும். யூரின் போகணும்பாங்க. ஆனா போக மாட்டாங்க. பெட்ல போயிருப்பாங்க. குழந்தை மாரி பெட்ல போயிடுவாங்க. ஏன் கண்ட்ரோல் கிடையாது. ஏன் இந்த விரல ஒண்ணா வைக்கல. ஒண்ணா வச்சா சரியாயிடும். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வியாதிகளுக்கெல்லாம் சிறிய சிறிய மருத்துவ முறை தான் நம்மளுடைய ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இந்த யோகா மெடிசின். ஆயுஷ் என்று சொல்வார்கள், எழுதிக்கங்க. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இதுல இல்லாத மருந்து வருங்காலத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுல எல்லாமே இருக்கு. நம்ம உடல்ல இருந்து உயிரை எடுத்து இன்னொரு உடலுக்குள்ள எப்படி விடுறதுங்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. இந்த உயிர் அந்த உடலுக்குள்ள ஈஸியா நுழையறதுக்கும் ஒரு மருந்து இருக்கு. ஆனா நமக்கு இங்க அலோபதியில ஒரு சொட்டு ரத்தம் வேணும்னா அதை தயாரிக்க முடியாது. வேற யார்கிட்ட இருந்து தான் வாங்கணும். கேட்டா சயின்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, மூட நம்பிக்கையெல்லாம் தகர்த்து எறிஞ்சிருச்சு. ஒரு சொட்டு பிளட்டு, ஒரே ஒரு டிராப் பிளட்டு செய்யறது எப்படின்னு இன்னும் சயின்ஸுக்கு தெரியாது, டாக்டருக்கு தெரியாது, டெக்னாலஜி கிடையாது, அமெரிக்க அதிபருக்கு கூட அது தெரியாது. அப்புறம் என்ன பெரிய சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு சொல்றது? முன்னாடி இருந்ததை விட இப்ப வளர்ந்துருக்கு, அவ்வளவுதானே தவிர எல்லாமே அந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு சிவபெருமான காமி அப்படின்னா சிவபெருமான என்ன பிளட்டு தயாரிக்கிறதுக்கே இன்னும் சயின்ஸ் வரல. சிவபெருமானை எப்படிடா பார்க்குறது? பிளட்டுக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கா. நீ பிளட்டே நீ இன்னும் பார்க்கல, நீ எப்படி சிவபெருமானை பார்க்கறது? ஆக ஏதோ ஒரு அரகுறை சயின்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சிவபெருமானுக்கு கொண்டு போய் அதை கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றது கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடிலாம் மொபைல் கிடையாது, இப்போ மொபைல் வந்திருக்கு. முன்னாடிலாம் நிம்மதி இருந்தது, இப்போ நிம்மதி போயிருக்கு. இப்பெல்லாம் பிள்ளைங்க எல்லாமே ஆன்லைன்லேயே படிக்குது. முன்னாடியெல்லாம் பெற்றோருக்கு பிள்ளைங்களா இருந்தது, இப்போ பிள்ளைங்களா இல்லை, தரதலைங்களா இருக்கு. நான் சொல்றது ஒரு 80% சொல்றேன். ஒரு 20% எல்லா இடத்துலையும் நல்லது இருக்கும், நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. என்ன ஐயா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா சொல்றீங்க? ஒரு 20% விதி விலக்கு நல்லா இருக்கு. நான் சொல்றது 80% கெட்டு போய் இருக்கிறது. நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை பிரஷர் கொடுத்து, இல்லைன்னா அதுவா போகாது, பிரஷர் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளுகின்ற வாயு. ஹைட்ரஜன், ஹீலியம் பலூன்ஸ் கோ அப். இந்த வாயுக்கள்லாம் மேலே போகும். நைட்ரஜன் தான் அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்குங்க, நம்ம அப்புறமா அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, குழந்தை பேர் எதெல்லாம் கீழ் நோக்கி தள்ளணும்? மோஷனை கீழ் நோக்கி தள்ளணும், யூரினை கீழ் நோக்கி தள்ளணும். வேற என்ன நமக்கு கீழ் நோக்கி தள்ள வேண்டியது என்ன இருக்கு? குழந்தை கர்ப்பமாக இருக்கிற கர்ப்பிணி தாய்க்கு அவங்களுக்கு அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது, முன்னால அந்த காலத்துல நார்மல் டெலிவரி ஆகும் பொழுது அந்த குழந்தைய கீழ் நோக்கி தள்ளுறதுக்கு இந்த அபானம் நமக்கு உதவி செய்யும். இப்போ அந்த அபானம்லாம் நமக்கு சரியா வேலை செய்யலை. சாப்பாடு சரியில்லை, சிந்தனை சரியில்லை, நம்ம பொழுதுபோக்கு சரியில்லை, நமச்சிவாயை சொல்றது இல்லை. அதனால நேரடியாக வயிற்றுல கட் பண்ணி அப்படியே வெளியில எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதுவா தள்ளி வர்ற மாதிரிலாம் இப்போ வாய்ப்பு கிடையாது. கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம் உள்ளவர்கள் இந்த முத்திரை மூலம் அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். எளிமையான முத்திரை. 2வது விரலையும் 3வது விரலையும் சும்மா கட்ட விரலோட சேர்த்து பிடிக்கணும், அவ்வளவுதான். அபான முத்திரை கட்டை விரல் நுனியுடன் நடுவிரல் மற்றும் மோதிர விரல்களின் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். மற்றபடி மற்ற 2 விரல்களும் நீட்டியபடி இருக்கலாம். இதுதான் நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. அபான வாயுவை இன்னும் ஆக்டிவேட் பண்ணி அதை வேகமாக செயல்பட வைக்கிறது. வியானன் என்ற தொழில் காற்று மூளை இடும் கட்டளைகளை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும். நாம் உண்ணும் உணவின் சாரத்தை 72,000 வகை நாடிகளிலும் கலக்க வைக்கும். எப்படி இது எடுத்துக்கிட்டு போகுது? மூளை சொல்லுது ஓகே தூங்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே தூங்கு அப்படின்னு சொன்னது எப்படி அதுக்கு சொல்ல தெரிஞ்சுது? அது யாருக்கு சொன்னிச்சு? சொன்னவருக்கு எப்படி புரிஞ்சுது? நான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் 11 வாரமா நடத்துறேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்கிறீங்க, அசைன்மெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. 80% மாணவர்கள். 20% நல்லா இருக்கும், அதை விட்டுருங்க. 80% மாணவர்கள் அசைன்மெண்ட் எழுதலை, தேர்வு எழுதலை. நான் சொல்றதை நீங்க கேட்கல. நான் ஒரு உயிர் பொருள், அறிவு பொருள், முனைவர் சொல்றத நீங்க ஒரு அறிவு பொருள். உங்கள நிறைய டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க. நான் சொல்றத உங்களால புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியல.
ஆனா மூளை சொல்றத உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கனும் எப்படி செயல்படுத்துது? உயிரற்ற மூளை, உயிரற்ற கருவிகள் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்குது, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்குது? சிவபெருமான். அதுவா நடக்குமா? இது அதுவா நகர சொல்லுங்க பார்க்கலாம். அதுவா எப்படி நகர்? நகத்துனா நகர். ஆக பிரெயின் சொல்லுது. பிரெயின் வந்து இங்க தைராய்டுக்கு சொல்லுது. தைராய்டு வேலையை செய்ய சொல்லு. அது சொல்றதுக்கு அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். வயிற்றுக்கு வேற மாதிரி சொல்லணும், காதுக்கு வேற மாதிரி சொல்லணும். அது ஒருத்தருக்கும் எப்படி சொல்றதுன்னு அதுக்கு தெரியும். அதுக்கு ஏது அறிவு? அது எது? மூளை எங்க இருக்கு? தத்துவங்கள் 36ல இருக்கு. தத்துவங்கள் 36 எது? மாயை. மாயை என்ன? அறிவற்ற பொருள், உயிரற்ற. அறிவற்ற பொருள்ல இருந்து உண்டாகிற மூளைக்கு எப்படி அறிவு இருக்கும்? சிவபெருமான் கொடுத்தா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. வியாழன் என்ற தொழில் காற்று மூளை சொல்றது படி மூளையிலிருந்து நெர்வ் சிஸ்டம்க்கு எடுத்துட்டு வந்து நெர்வ் சிஸ்டம்ல இருந்து நாடிகள் எடுத்துட்டு போகுது. நரம்பு இல்லாத இடத்துல எப்படி உணர்ச்சி இருக்கு? நரம்புக்கு அப்புறம் நாடி இருக்கு. சயின்ஸ்ல என்ன சொல்லுது? அனாட்டமில பிளட் வெசல்ஸ் தான் சொல்லுது. பிளட் வெசல்ஸுக்கு அப்புறம் டிஷ்யூஸ் இருக்கு. அதுல இருந்து எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது? நாடிகள் எடுத்துட்டு போகுது. 72,000 வகை நாடிகள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வகுப்புல படிக்க போறோம். இந்த வியானம் நார்மலா இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸையும் ஒரு டெப்போ பகல் ஃபுல்லா பஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிஎன்எஸ்டிசி, எஸ்சிஎஸ்டிசி, மாநகர பேருந்து, மகளிர் விடியல் பேருந்து எல்லாம் சாயங்காலம் போய் அதை அங்கங்க பார்க் பண்ணணும். அதுபோல இது உடம்புல அங்கே இயங்குது, இங்கே இயங்குது, கீழே இயங்குது, அங்கே இயங்குது. அதுக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப், ஒரு டெப்போ ஒன்று இருக்கு. அந்த டெப்போ இந்த வியானங்கிற காற்றுக்கு ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல்ல தான் அது மையம் கொண்டிருக்கும். இந்த காற்றுக்கு ஒன்றும் பெரிய டெக்னாலஜி இல்லை. முதல் காத்துக்கு 1, 2, 2வது காத்துக்கு 2, 3, 3வது காத்துக்கு 3, 4. இந்த 2 விரலையும் நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்னா வச்சு இந்த கட்ட விரல்ல சேர்ற மாதிரி அப்படி வச்சா போதும். இது 2 சும்மா இருக்கு. இப்படி விரிஞ்சிருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, நிமிர்ந்து இருந்தாலும் சரி, குனிஞ்சிருந்தாலும் சரி, இது தனியா விட்டுருங்க. நிமித்தியே வச்சிருவோம் அடையாளம் தெரியறதுக்கு. இது போல வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாஸ்டா மூவ் ஆகிறது, தைராய்டு ப்ராப்ளம் அதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது உதாரணம் என்கின்ற ஒளி காற்று. ஒலி சவுண்ட் என்ன லீன்னு பார்த்துங்க. குண்டுலி அதுனா சவுண்ட். நடுவில் பள்ளிக்கூடத்தில் லீ போட்டோம் அப்படின்னா அது வெளிச்சம், இது சவுண்ட். இதன் முக்கிய பணி நமது குரல் நாண்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. நான் உங்கள்கிட்ட பேசணும், உதாரணன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நம்ம போன வகுப்புல நம்ம படித்தோம். அந்த இது என்ன சொல்றது, வாக்கின் 4 நிலைகள். சூக்கும நிலையில அது ஒரு சிந்தனையா இருக்கு. உங்களுக்கு நான் வந்து நமச்சிவாய சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருக்கு. அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்து நமச்சிவாயன்னா நம சிவாய என்ற 5 எழுத்து இன்னும் எழுதலை, எழுத்து மாதிரி இருக்கும். அடுத்தது நமசிவாயங்கிறத எழுத்து தயாரா இருக்கிறியா, மற்ற எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, ஓகேயா, ஷூட் பண்ணலாமா? இப்போ நம்ம பாகிஸ்தான்ல வார் வந்தது இல்லை முன்னாடி, இந்தியால இருந்து நம்ம இங்கிருந்து நம்மளுடைய ஃப்ளைட் எல்லாம் போய் அந்த பர்டிகுலர் இடத்த போய் தாக்கிட்டு வந்துட்டாங்க. அரை மணி நேரத்துல வார் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ பெரிய வல்லமையான நாடாயிடுச்சு இந்தியா. முன்னாடி மாதிரி கிடையாது, சொத்த நாடா இருந்தது, இப்போ பெரிய சிறுத்தை நாடாயிடுச்சு. ஆக ஒரு அரை மணி நேரத்துல தாக்குதலை முடிச்சுட்டு எல்லாம் வாரே முடிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்பப்போ மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காரு. மீட்டிங் என்ன மீட்டிங் போடுவாரு? ஓகே ஏர்ஃபோர்ஸ் ரெடியா, ஓகே நேவி ரெடியா, ஓகே ஆர்மி ரெடியா, ஓகே கேப்டன் ரெடியா, ஓகே அது ரெடியா, ஓகே ஐஎஸ்ஆர்ஓ ஜிபிஎஸ் ரெடியா, கரெக்டா, எந்த இடம்னு பார்த்துட்டீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ளைட் எப்படி போகும், நம்மளுடைய ராக்கெட் எப்படி போகும், நம்மளுடைய என்னது நம்மளுடைய பல பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை அவங்க தடுப்பாங்க. தடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கு? தடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? இப்படி போற மாதிரி அப்படியே போனோம் அப்படின்னா தடுத்துருவான். இப்படி போற மாதிரி அப்படி போய் அப்படி போயிட்டோம்னா தடுக்க மாட்டான். ஓகேயா, ரெடியா, ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். 1/2 hourல வார் முடிஞ்சிச்சு. அதுபோல இந்த காற்று
சிந்தனையாக இருந்து எழுத்தாக ஃபார்ம் பண்ணி இந்த உதாரணனோட சேர்ந்து பிராணனோட சேர்ந்து நமச்சிவாய அம்மா தாயே சிவாய நம அப்படின்னு வெளியில வருது. இவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில வர்ற இந்த வார்த்தையை நம்ம வீணாக்க கூடாதுன்னு போன பாடத்துல நம்ம படிச்சோம். கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். ஓகே. நடு விரல் நுனியை விரலின் அகத்தி மீது வைக்க வேண்டும். சொண்டு விரலும் மோதிர விரலும் சாரி உதாரணம் தானே படிக்கிறோம். ஒளியை ஏற்படுத்துகின்ற காற்று. பேசுவதற்கு இதுதான் துணை செய்கிறது. இது மேல் நோக்கி செயல்படும் வாயு. ஏன்னா மூலாதாரத்திலிருந்து இந்த வாக்கு மேல வருது. இதை கொண்டு வந்து வெளியில வெளிப்படுத்துகின்ற காற்று இது. யாருக்கு குரல் வளம் வேண்டுமோ இந்த முத்திரையை நீங்க செஞ்சா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். நல்லா பேசணும், திக்குவாயா இருக்கு, ஊமையா இருக்கு, திருச்சாளல் படிக்கலாம் அல்லது இந்த முத்திரை செய்யலாம். இது மேல் நோக்கி செயல்படும் வாயு. ஏப்பம், வாந்தி, விக்கல், இருமல் ஆகியவற்றை செய்யும். விக்கல் வர வேண்டிய நேரத்துல விக்கல் வரும். என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, என்ன சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பேசாதேன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க பெரிய முட்டாள்னு நினைப்போம். அவனுக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பார்ட்டிக்கு போனாலும் சரி, ரிசப்ஷனுக்கு போனாலும் சரி, மேரேஜுக்கு போனாலும் சரி, பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாப்பிடும்போது பேசாதுன்னு சொல்லி. அப்புறம் அப்படின்னு சாப்பிடும்போது விக்கல் வரும். அப்போ ஏதோ விக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ தலையில தட்டுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? காற்று வாய், ஒரே வாய் வழியா ஒரே டியூப் வழியா சாப்பிட்ற சாப்பாடும் அது வழியா தான் போகுது, சுவாசிக்கிற காற்றும் அது வழியா தான் போகுது. காற்று லங்ஸுக்கு போகணும், சாப்பாடு வயிற்றுக்கு போகணும். யார் பார்ப்பாங்க? சிவபெருமான் பார்ப்பாங்க. அப்படி நம்ம ஏதாவது படுத்துக்கிட்டே சாப்பிட்டாலோ படுத்துக்கிட்டே தண்ணி குடிச்சாலோ குழாய் மாறி போயிடும், லங்ஸுக்கு போயிடும் குடிக்கிற தண்ணி. அப்படி போனா அதை வெளியில எடுக்கணும். அதை வெளியில எடுக்கணுங்கிறது யாரு வந்து எடுப்பா? என் மனைவியா, கணவனா? நோ. அவனுக்கு என்ன தெரியும்ப்பா? அவனுக்கு அவன் வாய்க்குள்ள போனதே தெரியாது, அவன் வயிற்றுக்குள்ள போனது தெரியாது, அவன் லங்ஸுக்குள்ள போனதே அவனுக்கு வெளியில எடுக்க தெரியாது. ஏன் லங்ஸுக்குள்ள தெரியாம தண்ணி போயிடுச்சு, ஒரு சாதம் போயிடுச்சுன்னா எப்படி என் கணவன் வந்து எடுக்க முடியும்? சிவபெருமான் இருக்கு, கவலைப்படாதீங்க. சிவபெருமான் உடனே இதை ஆக்டிவேட் பண்ண, உதாரணம் காப்பாத்துக்கு கையில தரசாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனது வெளியில வந்துடணும். பார்த்து 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 பண்ணியிருக்காரு பெருமான். இப்போ வாயு, ஏப்பம், வாந்தி, விக்கல், இருமல் இவையெல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. இதை நம்ம உடனே மாத்திரையை போட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. உள்ள ஏதோ தவறு நடந்துகிட்டு இருக்கு, அதை இது வெளிப்படுத்துது. உடனே ஒரு மாத்திரை வாங்கி போட்டோம், பேராசிட்டமால் போட்டோம் அப்படின்னா ஒன்றும் வராது. அடுத்த முறை அது காமிக்கும் உள்ள ப்ராப்ளம் இருக்கு, ஒரே பேசாம இருக்கு அப்படின்னு. அடுத்து ஒரு தடவை ப்ராப்ளம் இருக்கு, சுமார் நீ அதெல்லாம் பேசாது. அம்மா அடுப்படியில் ஏதோ கேஸ் மேல இருக்கு, நீ பேசாம இரு, நீ எதுவும் பேசாது, போகட்டும் எப்படியோ போகட்டும்னு விட்டுருவான். அப்புறம் ஒரு நாள் அதுக்கும் உதவ வாங்குவான். அது நீ சொல்லக்கூடாதா, இங்கதானே இருந்த, அம்மாவுக்கு நீ சொல்லக்கூடாதான்னு அதுக்கும் உதவ வாங்குவான். இதான் நம்ம வாழ்க்கை. கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். பின் நடு விரல் நுனியை ஆள்காட்டி விரலின் நகத்தின் மீது வைக்க வேண்டும். இப்படி எழுதுனா ஓகே, இப்படி எழுதுனா, இப்படி வச்சா சாரி எழுதி விட்டேன்னு அங்கே வந்ததுனால நான் எழுதுனான்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இதுக்கு மூன்றாவது காற்றுக்கு இது சொன்னோம், இதான் முத்திரைன்னு சொன்னோம். இப்போ நான்காவது காற்று பற்றி படிக்கிறோம். இதே தான் முத்திரை. இதுல இந்த இந்த நடு விரல் வந்து இந்த கட்டை விரலோட இதோட சேர்ந்து இப்படி இருந்தது, மூணா இருந்தது. இப்ப என்ன பண்ணும், இப்படி கீழே இருக்கிறவர் வந்து ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி இது மேல உட்காந்துக்குவார். அவ்வளவு, வேற ஒன்றும் கிடையாது. முன்னாடி கீழே இருந்துச்சு, இப்ப மேலே ஏறி இப்படி வச்சுட்டா ஃபங்க்ஷனே மாறி போயிடுது. இது வேற பர்பஸ், இது ஒரு பர்பஸ், இது ஒரு பர்பஸ். சும்மா விரல ஒரு 5 மில்லிமீட்டர் நகர்த்தினாக்க உடல்ல நடக்கிற ஃபங்க்ஷன் வேறையா நடக்குது. அவ்வளோ மைன்யூட்டானது இந்த முத்திரைகள். அப்படி வச்சாக்க இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் நீட்டி இருக்கணும். இந்த நடு விரலை இது மேல வச்சோம் அப்படின்னா இந்த உதாரணன் குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அடுத்து சமானன் என்பது நிறவு காற்று. நாம் உண்ட உணவு செரித்தவுடன் ரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நிறவி எங்க எனர்ஜி தேவை. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல, இப்போ பேசுறதுக்கு என்னென்ன தேவையோ அங்கெல்லாம் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். மற்ற இடங்கள்ல கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வைக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ சிஎம் வர்றாரு அப்படின்னா பாவம் அந்த எந்த மாவட்டத்துக்கு வர்றாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிம்மதியே போயிடும்.
தூக்கம் போயிடும், சாப்பாடு போயிடும், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போயிடும். சிஎம் வர்றாரு, சிஎம் வர்றாரு, சிஎம் வர்றாரு. சிஎம் வந்தா நமக்கெல்லாம் சந்தோஷம் வரணும். சிஎம் வந்தா காவல்துறைக்கு நிம்மதியே போயிடும். எங்கெங்கேயோ இருக்கிற எஸ்எஸ்பி, டிஎஸ்பி, சாரி டிஎஸ்பி இல்ல, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், லேடிஸ் எல்லாம் ரோட்ல நிக்கணும். பெரிய சிஎம் வர்றாரு, பெரிய சிஎம் வர்றாருன்னு சொல்லி எல்லா போலீஸும் ரோட்ல நிற்பாங்க. நிம்மதி இல்லாம, சாப்பாடு இல்லாம, எப்ப வர்றாருன்னு தெரியாது, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாரு. அது போல இந்த சமானங்கிறது இன்னொன்னுக்கும் பகிர்ந்து அனுப்புகின்ற வேலையை செய்யுது. இப்போ நமக்கு நடக்கும்போது காலுக்கு எனர்ஜி வேணும், மூளைக்கு எனர்ஜி இல்லைன்னா பரவாயில்ல. சொற்பொழிவு நடத்தும் பொழுது மூளைக்கு எனர்ஜி வேணும், காலுக்கு எனர்ஜி இல்லைன்னா பரவாயில்ல. அப்ப என்ன பண்ணும், இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு, நிறைய இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஓகே இங்க வாய்க்கு நிறைய அனுப்பு, நாக்குக்கு நிறைய அனுப்பு, ஐயா சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டுல பெண்மணிகளுடைய வேலை, ஒரு அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ அதுதான் இதெல்லாம் செய்யுது. அம்மா கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்கு, புள்ள ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவான், வீட்டுக்காரர் குடிக்கணும்னு சொல்லுவாரு, இங்க அந்த அம்மாவுக்கு அரிசி வாங்கணும், எதை எவ்வளவுக்கு பண்ணணும்னு பார்த்து இப்போ இந்த தேதிக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் அங்கே அதிகப்படுத்தியும் இங்கே குறைச்சும், தான் வாங்க வேண்டிய புடவையை நிறுத்தி வச்சோம், தான் செய்ய வேண்டிய மேக்கப்பை நிறுத்தி வச்சோம், தனக்கு வேண்டியதை குறைத்து கொண்டு தன் கணவன் குடிக்கிறதுக்கும் தன் பிள்ளை படிக்கிறதுக்கும், இவனுக்கு படிக்க கொடுக்கணும், அவனுக்கு குடிக்க கொடுக்கணும். அப்படி எத்தனையோ பெண்கள் இருக்கிற பணத்தை வச்சு அவங்க செலவு பண்றாங்க. மனைவி சம்பாதிக்கிறத வச்சு கணவன் டாஸ்மாக்ல குடிக்கிறான். தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி நடக்கும், உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது. மனைவிய சம்பாதிக்க சொல்லி மனைவி சம்பாதிச்ச பணத்தை குடு 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 குடுன்னு மத்தியானத்துல இருந்து அடிச்சு சாயங்காலம் போய் குடிச்சிட்டு வர்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும். இதுக்கு பெயர் பகுத்தறிவாளன் அரசாங்கம் பேர். நாம் உண்ட உணவு செரித்தவுடன் சமானம். உண்ட உணவு செரித்தவுடன் இரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நிரவி, அதாவது பகிர்ந்து, எந்த நேரத்துல எங்க இது நம்ம உடம்புல நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் எந்தெந்த ஆர்கன் சிறப்பா செயல்படுது, சிறுகுடல் எப்போ வேலை செய்யும், தைராய்டு எதுக்கு சரியான, தைராய்டுக்கு சரியான நேரம் காலையில 5 மணின்னு நினைக்கிறேன், 4ல இருந்து 6 மணி வரைக்கும் தைராய்டு ரொம்ப சிறப்பா வேலை செய்யற நேரம். அந்த நேரத்துல அதுக்கு உண்டானதை கொடுக்கணும். அப்ப கொடுக்காம மற்ற நேரத்துல கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அப்படி ஒரு ஐட்டத்துக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் சிறப்பு ஒர்க்கிங், 24 ஹவர்ஸ் எல்லாம் ஒர்க்கிங், சிறப்பு ஒர்க்கிங் நல்ல நேரம் அப்படின்னு சொல்றது போல சிறப்பு ஒர்க்கிங் நேரத்துல அங்க அந்த எனர்ஜியை கொடுக்க வேண்டிய வேலையை இந்த சமானங்கிற நிறவு காற்று பண்ணுகிறான். கட்டை விரலுடன் மற்ற 4 விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும், ஒரு தாமரை முட்டு போல வைக்க வேண்டும், விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். வைக்கணும், வச்சு அப்படியே அழுத்தக்கூடாது, அழுத்தி அப்படியே அப்படி பண்ணக்கூடாது, வச்சிருக்கணும். ஆனா ஒண்ணு தொடக்கூடாது, ஒன்னோட ஒன்னாதான் இருக்கணும், ஆனா ஒண்ணுல ஒண்ணு தொடக்கூடாது. அதுக்குள்ள கேப் ரொம்ப இப்படியும் விரிச்சிடக்கூடாது, இப்படி அழுத்திடக்கூடாது. அப்படின்னு ஊதுனாலோ அல்லது ஒரு பேப்பரை உள்ள நுழைச்சாலோ அது பேப்பர் போற அளவுக்கு மட்டும் கேப் இருக்கும். இப்படி பயன்படுத்தினா இது நிறவு காற்றுக்கான சமான வாயுவின் முத்திரை. அடுத்தது நாகன் என்ற தும்மல் காற்று. தும்மல் வர்றது உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றுகின்ற பணி ஒன்று நடக்குது. அவங்க கிளீனிங் இருக்காங்க, தூய்மை துப்புரவுத்துறை தொழிலாளர்கள் கொஞ்சம் பேர் உடம்புல இருக்காங்க. அவங்க நம்ம பார்க்குறோம்ல ரோட்ல நம்ம போடுற குப்பையெல்லாம் காலையில வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குப்பை எடுக்க வர்றாங்களே. அது போல உடம்புல குப்பை எடுக்கிற காற்று இந்த நாகன்கிற காற்று. அந்த நாகன் காற்று வந்ததுன்னா எல்லாத்தையும் தும்மல் வரும், இருமல் வரும், வாந்தி எடுக்கும். உடம்புக்குள்ள கெட்ட பொருள் போயிடுச்சுன்னா அதை வாந்தியா வெளியில தள்ளும். நம்ம என்ன பண்ணுவோம், வாந்தி வந்துச்சுன்னாக்க மெடிக்கல் ஷாப்ல போய் நின்று வாந்தி மாத்திரை ஒன்று கொடுங்கன்னா வாந்திக்கு 2 மாத்திரை கொடுப்போம், வாந்தி வர நமச்சிவாய வாழ்க. வாந்தி வரலைன்னா என்ன ஆகும், அந்த உள்ள போன குப்பை உள்ளேயே நின்று. இப்போ மாத்திரைகள் நமக்கு குப்பையை எடுக்கணுமா, குப்பையை எடுக்கிறதுக்காக இந்த நாகன் செஞ்ச இந்த வேலையை நாகன் முட்டாள் நீ சும்மாரு அப்படின்னு இந்த மாத்திரை போய் நாகனை அடிமைப்படுத்தும். முதல்ல நாகன் கோச்சுக்குவான், நீ யார் எனக்கு சொல்றது அப்படின்பான். அப்புறம் அடுத்த வாரம் அவன் அப்படி வரும்பொழுது திரும்ப ஒரு மாத்திரையை போட்டு பேசாம இரு அப்படின்பான். அப்போ பேசாம முணுமுணுத்துக்கிட்டு பேசாம இருப்பான். அப்புறம் 3வது தடவை நீ தவறு பண்ற அப்படின்னு சொல்லுவான் நாகன், நீ சும்மா இரு அப்படின்னு மாத்திரை போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவான் நாகன், போடா நாயே, உனக்கு போய் நான் சொல்றேன் பாரு,
பேசாம நான் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த முறையிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன ஆகும்? எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்குவோம். சரியா இல்ல. உள்ள வெந்துகிட்டு இருக்கு. எது சரியா இருக்கணுமோ அது சரியா இல்ல. சரியா இல்லாம பண்ணது யாரு? இந்த மாத்திரை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? இந்த மாத்திரை வியாதியை தீர்த்துருச்சுன்னு நினைப்போம். இது சரியா இல்லாதது உடம்புல அப்படியே இருந்துகிட்டு இருந்ததுன்னா வேற மாதிரி அது வந்து ஆகணும். வெளியில வந்து தானே ஆகணும். மூக்கு வழியா வரலன்னா வாய் வழியா வரும். வாய் வழியா வரலன்னா காது வழியா வரும். ஏதாவது ஒரு ஓட்டையில வெளியில வந்து தான் ஆகணும். அதுக்கு பேர் சைடு எஃபெக்ட்னு பேர். சரி, இதுக்கு உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை நச்சுக்களை வெளியேற்றும் தும்மல், இருமல், வாந்தி எடுத்தல் போன்ற வேலைகளை செய்கின்ற காற்று இது. அடுத்தது கூர்மன் என்ற வெளிக்காற்று. உள்வெளி நீரை சரியான அழுத்தத்தில் ஹை ப்ரெஷர்னு பேரு. நம்ம கண் வந்து சரியா ஃபிக்ஸ் ஆகல, மூக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் தட்டினாலும் அங்கேயே நிற்கும், தட்டினாலும் அங்கேயே நிற்கும். ஆனால் கண் அப்படி கிடையாது. ரொம்ப அழுத்தி குத்திட்டிங்கன்னா உள்ள போயிடும். சும்மா ஒரு கேஸ்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா அழுத்தி போயிடும். ரொம்ப வெளியில வந்து உள்ளேயும் போயிடும். அது வராம இதை பிடிச்சிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது. சிவபெருமான். அது ஆணுக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், பெண்ணுக்கு அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், இளமையில் அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், முதுமையில் அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும். சிவபெருமான் இன்ஜினியர், டாக்டர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எல்லா இன்ஜினியருக்கும் இன்ஜினியர் ஆகும். பிரம்மனுக்கு பிரமன் ஆகும். காக்கும் கடவுளை காக்கின்ற கடவுள் சிவபெருமான், படைக்கும் கடவுளை படைக்கின்ற கடவுள் சிவபெருமான், ஒடுக்கும் அழிக்கும் கடவுளை ஒடுக்கும் அழிப்பவன் சிவபெருமான். நம்ம அவனை ஒரு சாதாரண குப்பை தொட்டி மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்போ அது நேரம் இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போகிறோம், வேற வேலை இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா வழி பிரதோஷம்னா போகிறோம், இல்லைன்னா எப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரிக்கு போய் கண்ணு முடிக்கிறதுக்கு போகிறோம். சிவம் இல்லையல் ஒன்றும் இல்லை நமக்கு. அன்றும் ஒன்றும் இல்லை, இன்றும் ஒன்றும் இல்லை, வருங்காலத்திலையும் ஒன்றும் கிடையாது. அவன் ஒருவனே நிலையானவன், அவன் ஒருவனே சத்து, அவன் ஒருவனே நம்மை காப்பாற்ற முடியும். அவன் ஒருவனே எல்லா காலத்திலையும் காப்பாற்றுவான். இப்போ நான் வெளிநாடு போகிறேன், இந்தியா பணம் இருக்கு, இந்தியா பணத்தை எடுத்துட்டு போய் மலேசியாவில் கொடுத்தா செல்லாது. அங்க மலேசிய பணமா மாற்றி வெள்ளி அல்லது ரிங்கெட் மலேசியாவாக மாற்றி அதை செலவு பண்ணும். அங்கேருந்து தாய்லாந்து போனோம்னா இது செல்லாது, அங்கே அந்த நாட்டுக்கு மாற்றும். சிங்கப்பூர் போனோம்னா அது செல்லாது, இது ரெண்டுமே செல்லாது, அங்கே வேறையா மாற்றும். ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அங்கே வேறையா மாற்றும், யூகே போனால் வேறையா மாற்றும், யூஎஸ் போனால் வேறையா மாற்றும். இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பிறவிகளிலும் போன பிறவியில் அந்த கரன்சியில் செஞ்ச பாவ புண்ணியத்தை இப்போ இருக்கிற கரன்சியில் இன்ப துன்பமாக மாற்றி கொடுக்குற இது மணி எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் சிவபெருமான். அந்த பாவ புண்ணியம் அப்ப நாயா இருந்து நான் செஞ்ச பாவத்தை மனிதனா இருக்கும்போது அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னா மாத்தி தானே கொடுக்கணும். யார் மாத்துவா? என் மனைவியா? சிவபெருமான். உள்வெளி நீரை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும் வெளிகளின் அசைவிற்கு துணை புரியவும், வெளிகள் அப்படி பண்ணணும். பரதநாட்டியம் ஆடுற பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை டக் டக்குன்னு மாற்றுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான கலை. அது எல்லாரும் அப்படி பண்ண முடியாது. கண்ணில் அப்படி இப்படி கண்ணே பேசும் அவங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் அந்த கூர்மன் தான் நமக்கு உதவி செய்கிறான். அதனால கூர்மனை பரதநாட்டியம் ஆடுறவங்க கண் அபிராமி கடை கண்களே, அந்த கடைக்கண் பார்வை வேணுங்கிறவங்கலாம் கூர்மனை வணங்கணும். வெளிகளின் அசைவிற்கு துணை புரிவதும், இல்லைன்னா வெளி ஒழுங்கா அசையாது. மகிழ்ச்சி அல்லது சோகம், மகிழ்ச்சியா இருந்தாலும் கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். ரொம்ப சோகமாயிட்டாலும் கண்ணீர் வருது, அது சோக கண்ணீர். மற்றும் வெளிக்கு ஒவ்வாத நிலையினை, ஏதோ ஒரு தூசி படுது உடனே கண்ணீர் வருது. எப்படி வருது? அந்த தூசியை வெளியில கொண்டு வர்றதுக்கு தண்ணி வேணும், தண்ணிக்கு கண்ணீர் வருது. கண்ணீர் வரணும்னு யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். யாரை வச்சு செயல்படுத்துறாரு? கூர்மனை வச்சு செயல்படுத்துவார். ஒவ்வாத நிலையினை ஏற்படுத்தும் சமயங்களில் கண்ணீரை வரவழைப்பதும் இந்த கூர்மன் என்கின்ற காற்றின் செயல்பாடு. அடுத்தது கிருகரன் என்ற கொட்டாவி காற்று. கொட்டாவி விடுறோம்ல அந்த காற்று, அதுக்கு ஒரு காற்று வேலை செய்யும், அதுக்கு பேர் கிருகரன்.
அவன் அதைத்தான் செய்யணும். அவன் பசியை உண்டாக்குவதோ, தூக்கத்தை தும்மலை உண்டாக்குவதோ அவன் வேலை கிடையாது. அவன் வேலையை செய்யணும். ஒரு ஆர்கெஸ்ட்ரால மிருதங்கம் வாசிக்கிறோம், மிருதங்கம் தான் வாசிக்கணும். திடீர்னு எழுந்திரிச்சு போய் கீபோர்டில் நின்றுக்கிட்டு அழுத்தக்கூடாது. அதுபோல இந்த கிருகரன் என்பவன் மூளையானது ஓய்வு பெற எண்ணும் பொழுது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கை, ஃப்ரீக்வென்சி அண்ட் கவுண்ட், அது ரெண்டையும் குறைச்சு 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 உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துவது இந்த கிருகரன். சைவ சித்தாந்தம் படிச்சா உடனே இது மாதிரி வரும். அப்ப என்ன அர்த்தம்? தூங்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது உங்களுக்கு பெரிய, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், எம்எஸ் படிச்சிருக்கிறேன், எம்டி படிச்சிருக்கிறேன், எம்சிஹெச் படிச்சிருக்கேன், நான் டாக்டர், நான் சயின்டிஸ்ட்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. தூக்கம் வர்றதுனால கொட்டாவி வருதா, கொட்டாவி வர்றதுனால தூக்கம் வருதான்னு கேளுங்க. யாருக்கும் பதில் தெரியாது. சயின்ஸ் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. கைலி துரைசாமி கேட்க சொன்னாருன்னு கேளுங்க. 10 டாக்டர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களா, மாற்றி மாற்றி சொல்றாங்களான்னு என்கிட்ட அடுத்த வகுப்புல சொல்லுங்க. அப்படின்னா மூளை ஓய்வு எடுக்க வேண்டும். அது எடுக்க வைக்கிறதுக்கு இந்த காற்றாகிய கிருகரன் மூளையை நீ ரெஸ்ட் எடு, நீ தூங்கு, அப்பதான் நாளைக்கு நீ சொற்பொழிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இவன் வாணி. அப்படியா? இல்ல மூளைக்கு தூக்கம் வந்துருச்சு, மூளை டயர்ட் ஆயிடுச்சு, அதனால கொட்டாவி வருதா? காற்று வந்ததால் மரமசைந்ததா, மரமசைந்ததால் காற்று வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கொட்டாவி வந்ததால் தூக்கம் வந்ததா, தூக்கம் வந்ததால் கொட்டாவி வந்ததா? டாக்டருக்கும் தெரியாது. சைவ சித்தாந்தத்துலதான் பதில் இருக்கு. இந்த கிருகரனுடைய வேலை அதுதான். தேவதத்தன் என்ற இமை காற்று, கிருகரன் கிரிகரன் எல்லாம் ஒண்ணுதான். தேவதத்தன் என்ற இமை காற்று, இமை நமது கண் வெளியானது உளராமல் இருக்கவும், கண்ணுடைய வெளி உளராமல் இருக்கணும், அப்பதான் அது பார்க்க முடியும். உளராமல் இருக்கவும் கிரிகரனுடைய வேலை என்னன்னு தேவதத்தன் கண் வெளியானது உளராமல் இருக்கவும், வெளியை பாதுகாக்கவும், இமைகளை இமைக்கச் செய்வது தேவதத்தன். அப்படி வந்துட்டு போதில்ல, கண் சிமிட்டும் போது, கண் சிமிட்டும் போது என்ன நடக்குது? ஏதாவது தூசி வந்ததுனாலும் கண் சிமிட்டுது, கண்ணு க்ளோஸ் ஆகிக்குது. கண்ணுக்கு லூப்ரிகேஷன் தேவை. ஆயில் போட்டால் தான் வேலை செய்யும். நம்ம வீட்டில் கதவுக்கெல்லாம் அந்த ஜாயிண்ட்டுக்கு ஆயில் போட்டால் தான் சத்தம் இல்லாமல் வேலை செய்யும். இன்ஜினில் அங்கங்கே ஆயில் போடுவாங்க, பிரேக் பிடிக்கிற இடத்துல ஆயில் போடுவாங்க, செயினுக்கு ஆயில் போடுவாங்க. அதுக்காக கண்ணுக்கு ஆயில் போடுவாங்க. யார் போடுவா? மனைவியா? கணவனா? சிவபெருமான் தேவதத்தனை வச்சு போடுவோம். தேவா ஆயில் போடுச்சு, உடனே தேவன் போய் ஆயில் போட்டு வருவான் கண்ணுக்கு. கண் அப்படி அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் ரொட்டேட் ஆக முடியும். லூப்ரிகேஷன் பேர் இங்கிலீஷில். இமைக்க செய்வது தேவதத்தன். நாம் உறங்கும் போதுதான் தேவதத்தன் ஓய்வு எடுப்பான். ஏன்னா அப்போ நம்ம கண் சிமிட்டுறது கிடையாது, இந்த கருவி ஆஃப் ஆகிடும். தேவதத்தா நீ பேசாமல் இரு, யார் சொல்றது? சிவபெருமான் தான் சொல்லணும். கணவனா, மனைவியா, மகனா, மகளா, பேரனா, யாருன்னு சொல்ல முடியும்? சிவபெருமான் தான் தேவதத்தன் சொல்லி பாவம் கேலி துரைசாமி நேரம் தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லணும். தனஞ்சயன் என்ற வீங்கல் காற்று கடைசியில் வந்தாலும், லாஸ்டாக இருந்தாலும், லீஸ்டாக இருந்தாலும், தி பெஸ்ட், தி இம்பார்ட்டன்ட் இந்த தனஞ்சயன். நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் அதன் வேலைகளை செய்யும். கண் சிமிட்ட வேண்டியது கண் சிமிட்டு. சிவபெருமானுக்கு தேவதத்தன் கிடையாது. ஏன்னா சிவபெருமான் கண் இமையாதன 3 உன் கடல் அடைந்தோ அப்படின்னு சொல்லி திருமுறைகள்ல வருது. கண் இமையாதன 3 சிவபெருமானுக்கு இருக்கிற 3 கண்ணுமே இமைக்காது, சிமிட்டாது. திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசன் கண்ணு சிமிட்டாம நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவரை கேளுங்க. பாருங்க, திருவிளையாடல் பார்க்கும்போது பாருங்க, சிவாஜி கணேசனுடைய கண்ணு பாருங்க, எங்கேயாவது சிமிட்டுதா பாருங்க. அதுவும் முக்கியமான டைரக்டா க்ளோஸ்அப்ல இருக்கிற சீன்ல நக்கீரா என்னை நன்றாக விட்டுருப்பா அப்படின்லாம் சொல்லும் பொழுது கண் சிமிட்டினார்னு வச்சுங்க, சிவபெருமான் வேஷம் அவருக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். இந்த உலகத்திலே சிவாஜி கணேசன் மட்டும்தான் அப்படி நடிக்க முடியும். எம்ஜிஆர், கமலஹாசன், ரஜினியால் எல்லாம் அப்படி முடியாது.
அந்த கேரக்டராகவே நடிக்கக்கூடியவர் நம்ம செவாலியர் சிவாஜி. அவர் கண் சிமிட்டாமலே திருவிளையாடல் படத்தில் நடிச்சிருக்கிறார். கண் வெளியானது உளராமல் இருக்கவும் வெளியே பார்த்துட்டோம். சரி, நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் அதன் வேலையை செய்யும். இறக்கும் நேரத்தில் இழுத்துக்கிட்டு கிடக்கிறோம், உயிர் பிரிய போது, எப்போ வேணாலும் போயிடும். போயிடுச்சுன்றாங்க, இல்லைன்றாங்க. மகனை கேட்டால் முடிஞ்சிருச்சுன்றான், மகளை கேட்டால் இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு போகலைன்றான். இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணுறதா வேண்டாமா? கரெக்டாக சொல்லுங்க. எடுத்தாச்சா? எடுக்க போறீங்களா? எப்போ எடுக்க போறீங்க? நேற்று வரைக்கும் ஐயோ என் அன்பே, என்னுடைய குழந்தனே, என்னுடைய மாமனே, என்னுடைய மச்சனே அப்படின்னு சொன்னவன்லாம் எப்போ எடுக்கிறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் போடணும். போச்சா போகலையா? சீரியஸா இருக்குன்னு சொல்லுவாங்க, புள்ள பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சீரியஸா இருக்கா, செத்து போயிடுச்சா அதை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் லீவ் போடணும். புள்ள கேட்குது, போயிடுச்சா போகலையா தெளிவா சொல்லு, இல்லைன்னா பார்த்துட்டு வந்து சொல்லு. அதுக்கேற்றபடி தான் நான் ட்ராவல் பிளான் பண்ணணும். போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா டாக்ஸியில் வரணும், போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் பஸ்லேயே வரும். எதுன்னு பார்த்து சொல். இந்த பிள்ளைக்காக அந்த அம்மா நமச்சிவாயை சொல்லாமல் படிக்க வச்சாங்க. ஒழுங்கா நமச்சிவாயை சொல்லியிருந்தா உயிர் நல்லா போயிருந்திருக்கும். இந்த பிள்ளைக்கும் இந்த பேர பிள்ளைக்கும் அந்த நமச்சிவாயம் சொல்லாமல் அந்த உயிர் ஏழையாவே செத்து போயிடுது. இந்த பிள்ளைங்கெல்லாம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. டேடி எப்படி இருக்காங்க? இல்லைம்மா டேடி பாடி எப்போ எடுக்கிறாங்க? இப்போத்தான் டேடி. நீ அம்மா? ஆமாம், இப்போ உயிரோடு இருப்பாருன்னு நினச்சி டேடின்னு, இப்போதான் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் பாடி எப்போ எடுக்கிறாங்க தானே கேட்கணும். இன்றைக்கே எடுக்கிறதுனா சொல்லுங்கள், நான் ஃப்ளைட்டில் வரணும். இல்லை நாளைக்கு எடுக்கிறதா சொல்லுங்கள், நான் ட்ரெயினில் வர்றேன், டாக்ஸியில் வர்றேன். பிள்ளை, இந்த பிள்ளைக்கு தான் நம்ம மருந்து குடிச்சது. வரும்போதே எல்லாம் லாயரோடு வந்துடுது, பத்திரம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போயிடலாம், தனியாக இதுக்காக வர முடியாது. அப்புறம் அண்ணன் தம்பிகளோட சண்டை வரும்ல, அதுக்கு பஞ்சாயத்துக்கும் ஆள் கூட்டிகிட்டு வருது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை நமக்காக வாழுதுன்னு சொல்லி. அவனும் நம்ம தான் முட்டாள், வேற யாரும் முட்டாள் கிடையாது. உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் அதன் வேலைகளை செய்யும். உயிர் உடலை விட்டு பிரிகின்ற நேரத்தில் 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்றுவிடும். இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்பட தொடங்குவான். இப்ப தமிழ்நாட்டை ஆளுவது யாரு? மு.க. ஸ்டாலினா? நோ, எலெக்ஷன் கமிஷனர். மு.க. ஸ்டாலின் காரை நிறுத்தி அதுல பணம் எடுத்துட்டு போறாரான்னு பார்க்கலாம். பவர் இருக்கு, எலெக்ஷன் கமிஷனருக்கு பவர் இருக்கு. மாநில தேர்தல் அதிகாரி அவருக்கு அந்த எலெக்ஷன் நேற்று 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அந்த செகண்ட் முதல் மொத்த செக்ரட்டரியேட்டு, மொத்த மந்திரிகள், மொத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், மொத்த டிஎஸ்பி, தமிழ்நாடோட என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படின்னா தேர்தல் அதிகாரி தான். அத்தனை மந்திரிகளையும் நிறுத்தி சோதனை போட முடியும், பவர் இருக்கு. எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் மாற்ற முடியும், பவர் இருக்கு. கலெக்டரை டிஸ்மிஸ் பண்ண முடியும், கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பவர் இருக்கு. சீஃப் மினிஸ்டரை பேசாமல் அன்றாட தேவைகளுக்கு கையெழுத்து போட வேண்டியதுக்கு தான் கையெழுத்து போடணுமே தவிர புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனருடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் எந்த பூத்தில் ஓட்டு போடணுங்கிறத கூட அவர் முடிவு பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷனர் தான் முடிவு பண்ணணும். பவர் மாறி. அது போல தான் தனஞ்சயன். ஆடுவதெல்லாம் ஆடு, 5 வருஷம் ஆடு, கடைசி 2 மாதம் என்னுடைய ஆட்டம். அது போல தான் தனஞ்சயன். இறக்கின்ற நேரத்தில் மற்ற 9 வாயுக்கள் எல்லாம் நின்று தனஞ்சயன் பவரை கையில் எடுத்துக்கிட்டு இவர் அரசாங்கம் பண்ண ஆரம்பிப்பார். நுண் கிருமிகளை தூண்டி விடுவார். செத்து போன உடல், அதாவது உயிர் பிரிஞ்ச உடல்ல கிருமிகளை தூண்டக்கூடிய சக்தி உடைய ஒரே மனிதன் தனஞ்சயன். நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியே இருந்து காற்று, ஒளி ஆகியவை உடல் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு உடல் தோல் மற்றும் தசைகளை வீங்கி விரைக்க செய்யும். உடம்பு விரைச்சு போயிடுது, பார்த்துருப்பீங்கல்ல, நாய் பார்த்தா தெரியும், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆன நாய்களை பார்த்தா தெரியும். செத்து கிடக்கும் நாய், எலும்பும் தோலுமா இருக்கும். எவனாவது ஒருத்தன் 2 வீலர்ல ஏற்றி நாய் செத்து போயிடுச்சுன்னா உடனே விரைச்சு பலூன் மாதிரி இருக்கும், புஷ்ஷுன்னு ஊதி போயிடும். எப்படி ஊதிச்சு? தனஞ்சயன்னு பேர். தனஞ்சயனுக்கு எது அறிவு? சிவபெருமான். சிவபெருமான் தனஞ்சயனை இணைக்கி தனஞ்சயன் காற்றை இயக்கி எல்லா ஓட்டையும் அடைச்சிருவார்.
வேற யாராவது சித்தர்களோ வேற யாராவது பேய்களோ வந்து இது உள்ள புகுந்துடக்கூடாது. பேயோடைய இது அதோட சைஸ் என்ன, யானை மாதிரியா இருக்கும்? அது ஒரு உயிர் தானே. அது இதுக்குள்ள நுழையாம இருக்கணும்னா எல்லா கேட்டையும் மூடணும். மூக்கு கேட்டை மூடணும். மூக்குக்குள்ள காத்து போகக்கூடாது, வாய்க்குள்ள போகக்கூடாது, காது வழியா போகக்கூடாது. 9 ஓட்டை இருக்கு. 1 ஓட்டை, 2 ஓட்டை, 3 ஓட்டை, 4 ஓட்டை, 5 ஓட்டை. எத்தனை இருக்கு? 5 தானே. கண்ணுல 2 ஓட்டை, 6, 7. 7 ஓட்டை இங்க இருக்கு. 8வது மோஷன் போறது, 9 யூரின் போறது, 10 எதுமா கணக்கு விட்டு போயிடுச்சு. 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 6 வாய், 1 7, எருவாய், கருவாய் 9. 7 2 9. ஒன்னுளே 9 ஓட்டை வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அது அடைக்கும் போது உணர மாட்டேன். தனஞ்சயன் செயல்படும் பொழுது எனக்கு அறிவு இல்லாமல் போயிடும். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய பொன்னியனே அப்படின்னு 9 அடையும் பொழுது இந்த 10வது காற்று என்ன பண்ணுமா? தனஞ்சயன் செயல்பட தொடங்கும். நுண் கிருமிகளை தூண்டிவிடும். வெளியே இருந்து காற்று, ஒளி ஆகியவை உடலுக்குள்ளே நுழைய முடியாதபடி மூக்கை அடைக்கும், வாயை அடைக்கும், காதை அடைச்சிடும். உள்ளுக்குள்ள எதையாவது ஊதுனா கூட காற்று உள்ள போகாத அளவுக்கு அடைச்சி போயிடும், வீங்கி போயிடும். மற்றும் தசைகளை வீங்கி விரைக்க செய்யும். அதனால இந்த காற்றுக்கு பேரு வீங்கல் காற்று என்று பெயர். வெளியூர் செல்லும் பொழுது பெரிய பங்களாவை பூட்டுவது போல உயிர் பிரியும் போது 9 வாயுக்களும் தன் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். எப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன் நடக்குது பாருங்க. வந்து நிற்கும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி, அண்டர்லைன் படிக்கணும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்ற உடலின் 9 ஓட்டைகள். நான் வேகமா சொன்னேன், தெரியாதவங்க நாளைக்கு எனக்கு போன் பண்ணாதீங்க. ஐயா 9 ஓட்டை சொன்னீங்க, சரியா சொல்லல. கண்ணுல ஓட்டை இருக்கு. கண்ணுக்கும் கண்ணோட கேசிங்க்கும் நடுவுல கேப் இருக்கு. காத்தடிச்சா உள்ள போகும். அப்படி அது ஒரு ஓட்டை. கண்ணு வழியா உயிர் பிரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வள்ளல் பெருமான், அது போல பெரிய ஞானிகளுக்கெல்லாம் கண்ணுல உயிர். அதாவது உயிர் இந்த 9 ஓட்டையில எந்த ஓட்டை வழியா உயிர் போகுது அப்படின்றது எந்த அளவுக்கு நமச்சிவாய சொன்னோம், எவ்வளவு சைவ சித்தாந்தம் படித்தோம். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு மேல் வழியா போகும், சைவ சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு கீழ் வழியா போகும். சத்தியம். ஓகே. ஸோ சிலருக்கு வந்து நம்ம மோஷன் போற அந்த எருவாய் என்கின்ற மோஷன் போற துவாரம் வழியாக உயிர் வெளியில போகும், உடலை விட்டு வெளியில போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கீழ்மட்டத்துல கறி 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 கறி, கோழி 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 கோழி, ஆடு 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 ஆடு, மீன் மீன் மீனுன்னு சாப்பிட்டு வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் போகும்னு நினைக்கிறேன். கீழ்மட்ட பிறவிகள்னு சொல்றோம்ல, அறிவு வளர்ச்சி இல்லாதது, ஞானப்படியை தொடாதவர்கள், சரியை கிரியை யோகம் ஞானம்னா என்னன்னு தெரியாதவர்கள், பகுத்தறிவாளர்கள், அவர்களுக்கெல்லாம் கீழே லோயஸ்டா என்ன இருக்கோ அது வழியா போகும். எருவாயில போகும் அல்லது கருவாய் துவாரத்தின் மூலமாக போகும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவர்களுக்கு அடுத்த ஓட்டை எங்க இருக்கு? வாய் வழியா போகும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு மூக்குல வழியா, இந்த வழியாவோ அல்லது இந்த வழியாவோ போகும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு காது வழியா போகும். இன்னும் உயர்ந்த அறிவுடைய பதி பசு பாசம் தெரிந்த படித்த சிவனடியார்களுக்கு கண் வழியா போகும். இன்னும் உயர்ந்தவர்களுக்கு இந்த 9, ஏற்கனவே இதெல்லாம் ஓட்டை, பெரிய பெரிய ஓட்டையா இருக்கு. இந்த மாதிரி கை நுழையிற விரல் நுழையிற அளவுக்கு ஓட்டை இல்லாம மெல்லியதாக எப்போ வேணாலும் பிச்சுக்கலாங்கிற மாதிரி இங்க தலையில் சின்ன குழந்தைய அழுத்தி பார்த்தோம்னா தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். கபாலம்னு சொல்றது. இது வழியா உயிர் அந்த கபாலத்தை உடைச்சிக்கிட்டு வெளியில போகும். எரிமலை மாதிரி. இவங்களாம் ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் கபாலம் உடையும். பெரிய பெரிய இப்பவே நம்ம சில சித்தர்களுக்கெல்லாம் நீங்க அவர் சித்தரா இல்லையான்னு தெரியணும்னா தலையை தடவி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓட்ட மாதிரி இருக்கும். பௌர்ணமி நாள்ல எல்லாம் இது அப்படியே இங்க ஒரு பெரிய ஒரு வீக்கம் மாதிரி வீங்கிடும். எல்லாம் பல பிறவிகளில் தவம் செய்து அந்த சித்தியை பெற்றவர்கள் அர்த்தம். சில பேருக்கு தொப்புள் சொல்றாங்கல்ல, தொப்புள் பிச்சுக்கிட்டு அது வழியா வெளியில வரும். இந்த 9 + 2 இப்படி 11 வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறது?
சிவபெருமான் சொல்படி தனஞ்சயன் செய்வான். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்ற உடலின் 9 ஓட்டைகள் அல்லது தொப்புள் அல்லது கபாலம் என்கின்ற இந்த உச்சந்தலை வழியாக தனஞ்சயன் மற்ற காற்றுக்களையும் அழைத்து கொண்டு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம நீத்தல் விண்ணப்பம் படிக்க வேண்டியதும். அது வரைக்கும் சிவபுராணம் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீத்தல் விண்ணப்பம் படிக்கணும். 6வது திருவாசகத்தில் 6வது பாடல் படிக்கணும். இந்த இந்த வகையிலே இந்த காற்று என்று சொல்லக்கூடிய வெளியில இருக்கிற காத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த காத்து உள்ள வருது, உள்ள வந்துட்டு போயிடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி 10ஆ பிரியுது. 10ஆ பிரிஞ்சு உயிரை இயக்குவதற்கு ஒருவரும், கழிவுகளை போக்குறதுக்கு ஒருவரும், ஒவ்வாதது வந்தா அதுக்கு வெளியில தள்ளுறதுக்கு ஒருத்தரும், கண்ணை இமைக்கிறதுக்கு ஒருத்தரும், கண்ணை ஈரமா பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தரும், உயிர் போகும் பொழுது எல்லா கேஸையும் கூட்டிக்கிட்டு தனஞ்சயன் கூட தான் எல்லாம் போகும். நம்ம பாவ புண்ணியம் எல்லாம் போயிட்டு திரும்ப அடுத்த பிறவியை நம்ம எடுக்கும் பொழுது முதல்ல உள்ள நுழைகிறவன் தனஞ்சயன் தான் நுழையும். அவன் நுழைஞ்சு ஏற்கனவே கடைசியா போகும்போது என்ன நினைச்சுக்கிட்டு போனோம், எதை விட்டுட்டு போனோம், நமசிவாயன்னு நம்ம சொந்தக்காரவங்களாம் சிவபுராணம் பாடி இருந்தாங்கன்னா அடுத்த பிறவியில அவன் ஆரம்பிக்கும் போது 2வது கீர்த்தி திருவகவல்ல இருந்து ஆரம்பிப்பான் அந்த பிறவியை. இங்கே சையன் செத்து போச்சு, எனக்கு சொத்தை கொடு, வீட்டை கொடு, வச்சிருந்த நகையெல்லாம் எனக்கு கொடு, தங்கத்தை நீ வச்சுக்கா, இடத்த எனக்கு கொடுன்னு பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்து இவங்களும் அதையே கேட்டுக்கிட்டு போயிருந்தாங்கன்னா அடுத்த பிறவில இவங்க தங்கத்துக்கும், இடத்துக்கும், நகைக்கும், கிரவுண்டுக்கும், காம்ப்ளெக்ஸுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே செத்து போயிடும். அது போல ஒரு பிறவியை பெறுவார்கள். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இறந்தவர்கள் வீட்டுல இறக்க போறாங்க எப்போதுமே திருவாசகம் படிக்கணும். இறக்க போறாங்கன்னா அவசியம் படிக்கணும். அந்த உயிர் அப்பத்தான் இறைவன்கிட்ட மன்றாடும், இறைவா இத்தனை காலம் நான் உன்னைய மறந்துட்டேனே, எங்க அப்பா முக்கியம்னு நினைச்சேன், அப்பாவை காணும், அப்பாவால இப்ப எனக்கு எதுவும் பண்ண முடியாது. உயிர் பிரிஞ்ச உயிருக்கு அப்பா என்ன உதவி செய்ய முடியும்? பிள்ளைங்களாவது எள்ளு போட முடியும், வாக்கியரிசி போட முடியும், அப்பா என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன் சிவா, அம்மாவை காணும், அம்மா ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா நீ பண்ற. என்னுடைய மனைவி தான் எல்லாரும் எனக்குன்னு நினைச்சேன், மனைவி பாட்டுக்கு அங்க உட்காந்துருக்கா, கதை பேசிக்கிட்டு இருக்கா, யாரையாவது பார்த்தா அழுகிற மாதிரி பண்றா, யாரையாவது பார்க்கலன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மனைவி 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 மனைவின்னு நமச்சிவாய சொல்லாம, திருமுறைகள் படிக்காம, பஞ்சபுராணம் பாடாம, பதிப்பசு பாசம் படிக்காம, மனைவிக்காகவே வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்த சிவா இப்போ மனைவியை காணும், வீடு வரை உறவுகள் தான் போயிடுச்சு, வீதி வரை மனைவி அதோட அவளும் திரும்பிட்டா, காடு வரைக்கும் பிள்ளை அவனும் போயிட்டா, இப்ப யாருமே இல்லை. ஆனா உன்னை நான் நினைச்சதே கிடையாது, உனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது, உனக்காக நான் சம்பாதிச்சது கிடையாது, உனக்காக நான் சமைச்சது கிடையாது, உனக்காக நான் சிரிச்சது கிடையாது. ஆனா இன்று நீ என்னை தாங்குகிறாய், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தாகவும் குறைகளர் உற்றார் ஆர் உளரோ, உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. அப்படி ஏங்கி 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 எனக்கு இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு பிறவியை கொடு, அடுத்த பிறவியில இந்த மகனை நான் நம்ப மாட்டேன், இந்த மனைவியை நான் நம்ப மாட்டேன், இந்த கணவனை நான் நம்ப மாட்டேன், இந்த உற்றாரை நான் நம்ப மாட்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், உன்னை மட்டுமே வேண்டுவேன், கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ், சத்தியமா சத்தியமா சாமி சத்தியமா, ஓ மேல சத்தியமா, உன் தலையில அடிச்சு சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு பிறவியை கொடு என்று கேட்டுத்தான் இந்த பிறவியை நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நம்ம பெற்றிருக்கின்ற பிறவி அந்த சத்தியத்துல பெற்றது, இல்லைன்னா இந்த பிறவியை பெற முடியாது, இப்படி ஒரு பிறவியை பெற முடியாது. 84 லட்சம் யோனி பேதங்கள், மனிதர்களே 800 கோடி, பதினா எத்தனை என்னன்னு தெரியாம 799 கோடி பேர் நான் ஆபீசர்னு சொல்றான், கலெக்டர்னு சொல்றான், இன்ஜினியர்னு சொல்றான். பதினா என்னன்னு தெரியாது, என் குணம் தெரியாது, சொரூபம் தெரியாது, தடத்தம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கேட்டு கெஞ்சி வேண்டி பெற்ற பிறவி இது. அந்த பிறவியை இப்படி பயன்படுத்துவோமா, இப்படி வீணாக்குவோமா? திரும்ப சிவபெருமான்ட்ட என்ன கதை சொல்ல முடியும்? நம்ம போன தடவை லாஸ்ட் தானே கேட்டு வாங்கிட்டு வந்தோம், இந்த முறை என்ன சொல்றது கதை? காரிட்டு போக மாட்டான், அவனை ஏமாத்தின மாதிரி இருக்காது. திரும்ப சிவபெருமான் போன முறை உன்கிட்ட தான் உதவி கேட்டேன், இந்த முறை இப்போ நான் எல்லாம் மன்னிச்சிரு, தப்பு நடந்து போச்சு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டாம்,
அதுக்கப்புறம் என்னை நரகத்துல வேணாலும் போடு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், அது ஃபைனல் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுதான் இதை வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இந்த பிறவி நமக்கு கொடுத்தாரு பெருமான். என்ன பண்றோம்? எல்லா புத்தகத்தையும் படிக்க நேரம் இருக்கு, திருமுறைகளை படிக்க நேரம் இல்லை. எல்லா சேனலும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, சிவபெருமானை பத்தி சிந்திக்க நேரம் கிடையாது. எல்லாத்தையும் பேச நேரம் இருக்கு, நமச்சிவாயை சொல்ல நேரம் இல்லை. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். எந்த சாம்பார் பொடி நல்லா இருக்கும், எந்த புடவை நல்லா இருக்கும், எந்த செருப்பு நல்லா இருக்கும், வெயில் காலத்துல எது நல்லா இருக்கும், குளிர்காலத்துல எது நல்லா இருக்கும், அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பதின்னு ஒண்ணு இருக்கு, பசுன்னு ஒண்ணு இருக்கு, பாசம்னு ஒண்ணு இருக்கு. இது 3 அனாதி, 3 பொருள்களும் முப்பொருளும் உண்மை பொருள்கள். முப்பொருளிலும் அறிவிலும் ஆற்றலிலும் வேறுபாடு இருக்கிறது. உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருளை தன்னோடு சேர்த்துக்கணும், அதுவும் முயற்சி செய்து இந்த பொருள் பேசாம இருந்தா போறோம், நான் எனதுன்னு சொல்லாம இருந்தா போதும், மீதியை அவன் பார்த்துக்கிறான் பெரியவன், நமக்கு என்ன இருக்குன்னு பேசாம தான் இருக்க சொல்றாங்களே தவிர எதையும் பண்ண சொல்லலை. அதை கூட பண்ண முடியாத வாழ்க்கை இது. ஒரு வாழ்க்கையா இது நமக்கு? இப்படி வாழ்கின்றவர்கள் தான் வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம். அதெல்லாம் தெரியாம இருக்கிறவங்கெல்லாம் வாழ்றவங்கெல்லாம் வீழ்கின்றார்கள் என்ற அர்த்தம். பெருமான் யாத்திரை பத்துல மாணிக்கவாசகர் அங்கங்க சொல்லிக்கிட்டே வருவார். மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுவின். அந்த யாத்திரை தான் நம்ம செய்ய வந்தோம். இந்த யாத்திரையை செய்யறதுக்கு பதிலா இந்த நான் எனதுல யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டு உடையான் கடல் புகவே. அவனுடைய கடலை புகுவதற்கான காலம் நமக்கு வந்து விட்டது. புகவே வேண்டா புலன்களில் நீர், புகவே வேண்டா புலன்களில் நீர், புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள். நகவே ஞால தொல் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தான் தாமே. நல்லா இருக்கு. அடியாராணீரெல் சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்க, பதி பசு பாசம். அடியாராணீரெல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை. இது ஒரு விளையாட்டு, இது மாய விளையாட்டு. குடிக்கிறது, கூத்தாடுறது, என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலியா இருக்கிறது, டைம் பாசிங் பண்றதெல்லாம் விளையாட்டு. அட்லீஸ்ட் நீங்களாவது அடியார் ஆணியிருக்கீங்களே, திருநீர் வைத்து ஒருத்தராக்கம் அணிந்த சிவனை போற்றுகின்ற அடியார்கள், நீங்களாவது அகல விடுமின் விளையாட்டை. உங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் எக்கட கெட்டு போட்டும், கவலைப்படாதீங்க. அகல விடுமின் விளையாட்டை கடி சேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடி சேர்மேனி புயங்கன் தன் பூவார்கழற்கே புக விடுமே. விடுமின் எதெல்லாம் விடணும்? விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. மிகவோர் டை அடிச்சிருக்கேன், கற்பா இருக்குன்னு நினைக்காதீங்க, டை அடிச்சதுனால கற்பா இருக்கு. மிகவோர் இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ, இன்று வருமோ நாளை வருமோ, நாளை காலையில எழுந்திருப்போமோ எழுந்திருக்க மாட்டோமோ, மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு, பெரிய கையில இறக்கட்டில இருக்கிற 20,000 அடியார்களையும் கூட்டிக்கிட்டு பெரிய கூட்டத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே. அப்புறம் புகழ்மின் பேசுறது அவனை பற்றி பேசணும். தொழுமின் தொழ வேண்டும். பூனை மின் மனம் மெய் மொழி அத்தனையும் பெருமானுக்கே சமர்ப்பிக்க வேண்டும். புகழ்மின் தொழுமின் பூனை மின் புயங்கண் தாளே புந்தி வைத்தேட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூரடையாமே.
திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. இங்க நிக்க மாட்டோம். இது நிலையில்லாத இந்த உலகத்துல நிலையில்லாத உலகத்துல நிலையா இருக்கிறது முட்டாள்தனம் தானே. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நிற்பவர்கள் நிற்க நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கண்ணாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே. அப்புறமா ஐயா நீ விட்டுட்டீங்க, நான் அசைன்மெண்ட் எழுதல, தேர்வு 2 எழுதலாமான்னு கேட்டா பெருதற்கரியன் பெருமானே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். இந்த அளவுக்கு வந்துட்டீங்க. சரியை முடிச்சு சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியைன்னு இந்த அளவுக்கு வந்துட்டீங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். விஐபி ஆயிட்டீங்க. இப்ப விவிஐபி ஆகணும், அவ்வளவுதான். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போர பொறிமின் சிவன் கழற்கே பொயில் கிடந்து புரளாதே தெருள் வீராகில் இது செய்மின். உருப்படணும்னா நான் சொல்றது கேளுங்க. உருப்படணும், முக்தி அடையணும், பெருமானை பார்க்கணும், பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும்னு நான் அதை ருசிக்கணும் என்றால் தெருள்வீர் ஆகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே என்று தனஞ்சயன் நம்மை கடைசியாக கொண்டு போய் கூட்டி சிவபெருமானுடைய திருவடியில சேர்க்கணும். சிவபெருமான் வாழ்த்துக்கள். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ள மூங்கிட மஞ்சுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் நிலவி. மிகவும் நன்றி. சண்முக வடிவு நன்றி அம்மா.